கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு பாடத்தின் தலைப்பு. இது ஒரு தொடர் பாடமாக தொடர்ந்து நம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு முதல் பாகமாக நம்ம ஒரு அறிமுக பாடமாக இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இந்த ஒரு நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்தை கடந்த பாடங்கள்ல பார்த்த ஒரு சில காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சரிங்களா? ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த பாடத்துல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? திருமணம், ஈசாக்கினுடைய திருமணத்தை குறித்து பார்த்தோம். சரிங்களா? இந்த விசேஷ விதமான ஒரு கல்யாணம், இந்த ஒரு கல்யாணத்தினுடைய விஷயம் எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்றுல உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா? அந்த ஒரு நிகழ்வை நம்ம படித்து புரிந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில என்ன காரியத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னு நீங்க சொல்ல முடியுமா? அது நிழல், அது ஒரு சம்பவம், நடந்த சம்பவம், அது வரலாற்றுல நடந்த சம்பவம், தெய்வீக ஏற்பாடின்படி இந்த பைபிள்ல நடந்த சம்பவம், அது பொய்யெல்லாம் அல்ல. சரிங்களா? அதுல இருந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டோம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில அல்லது புதிய ஏற்பாட்டில எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவமானது அது ஒரு போதனையை கொடுக்கும். அது வரப்போகிற காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில உள்ள மறைபொருள்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதெல்லாம நம்மளுக்கு ஒரு சிட்சிக்கும், நம்மளை செம்மைப்படுத்தும். இந்த மூணு விஷயம் இருக்கும் எதுலன்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்குள்ளாக. இப்போ உதாரணமா பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கும் போது, பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்கே ஒரு நிகழ்வு. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் பொழுது அங்கே ரத்தம் தடவப்பட்டிருக்கும் போது அந்த தலைச்சின் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறார்கள். ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு பார்க்க போனா ஆவிக்குரிய ரீதியில யாரை பார்க்கிறோம் நம்ம? சரிங்களா? அப்ப ஆண்டவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்மளுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்காக அடிக்கப்பட்டுச்சு? மெயின் விடுதலை. யாரை காவாந்து பண்ணுவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது? லட்சம் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அங்கே எகிப்துல இருந்த மற்ற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? இஸ்ரேல் ஜனங்கள்ல உள்ள மற்ற பிள்ளைகள் பிரச்சனை இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டியோட நோக்கம் என்னன்னா தலைச்சனை காப்பாற்றுவதுதான். சரிங்களா? அப்ப அந்த தலைச்சனை காப்பாற்றுவதுனாக்க நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக, இதை நம்ம ஆரம்பத்திலே நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம், நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னா நம்ம தலைச்சனான்னு ஒரு கேள்வி கேட்டோம். நம்ம தலைச்சனா எப்படி? சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்க கரு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அந்த வசனங்களை கேட்க கேட்க நம்மளுக்குள்ளாக ஒரு புதிய சிந்தனை உருவாகி கொண்டு இருக்கிறது. அதுதான் இங்க நம்ம தலைச்சன் பிள்ளை ஆவதற்கு யாக்கோபு 1:18 பார்க்கணும். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவத்துல ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய மறைபொருளும் இருக்கும், அதுல உள்ள சத்தியங்கள் இன்னும் அட்வான்ஸா நம்ம தெளிவா புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கும். அந்த வகையில தான் ஈசாக்கினுடைய திருமணம் அப்படிங்கும் போது ஆவிக்குரிய ரீதியில எந்த ஒரு திருமணத்தை மறைபொருளா வச்சு சொல்லப்பட்டிருக்கு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், சபை. சபை ஆட்டுக்குட்டியானவர் யாரோ ஒருத்தர், கல்யாணமும் மனவாட்டியும் யாரோ ஒருத்தர், அப்படித்தானே? பாத்தீங்களா? அப்ப நான் எங்க கல்யாணம் சொல்லுங்க. ஏன் கல்யாணம், மனவாட்டியாகிய என்னுடைய கல்யாணம் யாரோட? கிறிஸ்து என்னும் மணவாளனோடு. சரிங்களா? அங்கே ஈசாக்கின் திருமணம் ஒரு மேட்டரே இல்லை.
சரிங்களா? அதுல உள்ள மறைபொருள்ல நம்மளுடைய காரியங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, கானான் அந்த தேசத்துல தான் யார் இருக்கிறா? ஆபிரகாமும் ஈசாக்கு. சரிங்களா? அப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக நம்ம பார்த்தோம்? ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? சரிங்களா? அப்ப பிதாவும் குமாரனும், இதுதான் நம்ம பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க? கானான்ல இருக்கிறாங்க. ஆனா அவர் எங்க அனுப்புறாரு பொண்ணு பார்க்க? ஊருங்கிற அவருடைய சொந்த தேசம், அந்த அவருடைய தேசம். ஆனா அவர் இப்ப இருக்கிறது எங்க? கானான். இந்த கானான்ங்கிறது ஆவிக்குரிய ரீதியில எதை அடையாளப்படுத்துது? பரலோகம், பரலோக கானான் இப்படி கூட பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணமா எங்க போனாங்க? அது எதற்கு அடையாளமா இருக்கு? பரலோகம். அப்ப பரலோகத்திற்குரிய இடத்துல பிதாவும் குமாரனும் அங்கேதான் இருப்பாங்களாம். ஆனா பொண்ணு பார்க்கறதுக்கு அவருடைய ஊழியக்காரர் எலியாசாரை அனுப்புறாங்க. சரிங்களா? 10 ஒட்டகத்துல அனுப்புறாங்க. அப்ப அந்த கானான் என்னும் பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவி, ஆண்டவர் பரலோகம் போன பிறகு நம்மளுக்கு தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டு, அந்த பரிசுத்தாவிக்குள்ளாக நம்ம என்ன பண்ணப்படுறோம்னா, மணவாட்டி யார், எங்கே, எப்படி அப்படிங்கிறத தேடப்படுகிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்படி தேடப்படும் போது வைராக்கியம் உள்ள ஒரு பெண்மணி தான் இங்க என்ன ஆகுறாங்க? தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, அந்த ஒரு ராத்திரி தான் அங்க போய் தங்குறாங்க. அது கூட எதற்கு அடையாளம்னா, அந்த ராத்திரி ஒரு ராத்திரி பொண்ணு பார்த்தாச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எப்ப? ஆண்டவருடைய முதலாம் வருகையில என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ராத்திரின்னா சுவிசேஷ யுகம், இந்த 2000 வருஷத்துல ஒரு பெரிய இருண்ட காலம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? பெரிய இருண்ட காலம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையும் இந்த பைபிளே இல்லைங்க. தெரியுமா? ஏறக்குறைய 1300 1260 வருடங்களுக்கு முன்பா வருடங்களாக இந்த உலகத்திலே என்ன இல்லை? பைபிளே இல்லை. சரிங்களா? பைபிளே உலகத்திலே இல்லாம போயிருச்சு. அப்ப பைபிள் என்ற சத்திய வசனமாகி அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, அந்த வெளிச்சம் தரக்கூடிய அந்த விஷயம் இல்லாததுனால, ஈவன் ஒரு வசனம் கூட நீங்க படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம பாடம், நம்ம வந்து நிழலுக்குள்ள போறோம், அது வந்து பின்னாடி பார்க்க போறோம். இருண்ட காலம், இது வந்து ஒரு நிழலுக்கான ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அப்படி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். பேஜ் நம்பர் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 19. ஏன் கொஞ்சம் வித்தியாசமான சவுண்ட் வருது பாருங்க. பேஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, படிங்க படிங்க. உங்கள் இருதயங்களில் விடிவெள்ளி உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே, இரவிலே இருளுள்ள ஸ்தலத்திலே, இருட்டான நேரத்திலே விளக்கை போன்ற வசனம். அப்ப இந்த இருண்ட காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அங்க ஈசாக்கினுடைய மனைவியானது அங்கே நிச்சயிக்கப்பட்டு முழுவதும் இருண்ட காலத்துக்குள்ள போனோன்னு விடிஞ்சவொடனே என்ன ஆயிடுச்சுங்க? மணவாட்டியாகிய ரெபெக்கால அனுப்புங்கன்னா யார் அது? ஆண்டவர் நீதியின் சூரியன் வந்து விட்டாலே யார ரெடி ஆகிறணும்? மணவாட்டி. பாருங்க, மணவாட்டியை அழைச்சிட்டு பரலோகத்துக்கு போகும்போது எதிர்கொண்டு வருகிறார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? மணவாட்டி என்னமா எதிர்கொண்டு போறாங்க இல்லைங்களா? அப்படி போகும்போது அங்கே யார் வர்றா? நடுவுல யார் வர்றா? அங்கே ஈசாக்கு வர்றாரு. அதே தான் இங்கேயும் நடக்குது. பாத்தீங்களா? அப்ப அந்த இருண்ட காலத்துக்குரிய ஒரு விஷயம் முடியும் பொழுது, விடிஞ்ச உடனே என்ன கேட்கப்படுது? பொண்ணு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு 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 வீட்டார்ல என்ன சொல்றாங்க? அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்மள பொண்ணு வீட்டார் தான் யாரு? நம்ம தான். இந்த பொண்ணுன்னா, மணவாட்டினா நம்முடைய சொந்தம் பந்தம், இந்த மாமிசம், சொந்த மாமிசம் கூட போயிடாத, ஆண்டவர் வந்தா கூட போயிடாத,
இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அனுபவிக்கணும், பிள்ளைக்கு கடமை செய்யணும், புருஷனுக்கு செய்யணும், மனைவிக்கு செய்யணும். இது மாதிரி உலக காரியங்களுக்கெல்லாம் மொய் போட்டதை திருப்பி எடுக்கணும் இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள் இல்ல கொடுத்த அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், வட்டிக்கு விட்டுருக்கிறேன், அந்த காசெல்லாம் வாங்கணும் இல்லையா? இந்த மாதிரி பல விஷயம். கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என் பேர பிள்ளைக்கு, மகனுக்கு இல்ல பேர பிள்ளைக்கு, அப்புறம் கொள்ளு பேரனுக்கு, இன்னும் எத்தனையோ முடிச்சுட்டு வர்றது சரிங்களா? அப்ப விடிஞ்ச உடனே வான்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், முழுவதுமே மறந்து விட வேண்டும் சரிங்களா? இதுதான் சங்கீதம் 45ல 9-10 வசனத்தை கூட வாசிக்கலாம் பாரு. டக்குனு பேஜ் நம்பர் எடுத்தவங்க டக்குனு உடனே சொல்லுங்க, மற்றவங்க எடுத்துருவாங்க. பாருங்க, நிறைய ராஜஸ்திரி குமாரஸ்திரிகள் உண்டு, ஆனா ராஜஸ்திரி நான் மறக்க மாட்டேன், எங்க வீட்டுல இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வரேன்னு ரேபக்கா சொல்லியிருந்தா என்ன இருக்குங்க? அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்புல நம்மளுடைய காரியங்கள் உடனடியாக ரியாக்ஷன் பண்ணணும். அப்ப பாருங்க, அந்த மனவாட்டியாகிய யாரு ரெபெக்காள் என்ன பண்றாங்க? யாராச்சும் மாப்பிள்ளைய பார்த்துருக்குறாங்களா? எதையாச்சும் தெரியுமா? அவங்க யாரு என்ன எப்படின்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாருங்க, பார்க்காமலே தன்னுடைய மணவாளன் மேல உள்ள எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஏறக்குறைய ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கீங்களேன். எனக்கு தெரியல ரெபெக்காளுக்கு வயசு என்னங்கிறது, எனக்கு தெரியல, வசனத்துல அப்படி எல்லாம் கொடுக்கப்படல. ஒரு கருத்துக்கு சொல்றேன், 30 வருஷமா வளர்த்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு யார் கடத்திக்கிட்டு கூட போயிடலாமா இல்லையா? பாருங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுல கூட இந்த மாதிரியான காரியத்துக்குரிய வைராக்கியத்தை பாருங்க. அப்ப அந்த வைராக்கியம் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்புல நம்மளுடைய காரியங்கள்லாம் இருக்கணும். அந்த விடிஞ்ச உடனே எதிர்த்து போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா? இதுல ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ரெபெக்காளோட வேற யாராச்சும் குடும்பத்தினர் வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரலையா? தாலிபார்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற தோழிகள் மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்தாங்க சரிங்களா? அப்ப இவங்க யாரு பாத்தீங்கன்னா, தோழிமார்கள் எதுவும் மனவாட்டியா? துணையா, மனவாட்டிக்கு துணையாளர் சரிங்களா? இது ஒரு குரூப் பின்னாடியே வருவாங்க. அதுதான் யாரு? சபை வாய்ப்புக்கு பின்னாடி ஒரு குரூப் பின்னாடியே வருவாங்கன்னு சொல்லப்படுது. அது யாரு? திரள் கூட்டம் சரிங்களா? இவ்வாறாக போய் சேரும்போது யார் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுறாங்க? ரெபெக்காள் மட்டும்தான். இவர் இப்படிப்பட்ட விசேஷமான வைராக்கியம் உள்ள ஜீவியத்திற்குள்ளான ஒரு மறைபொருளை தேவன் நம்மளுக்கு அந்த ஒரு நிழலான பொருளுக்குள்ளாக நம்ம பார்த்தோம் சரிங்களா? இவ்வாறாக நம்ம பார்த்ததை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்துல நம்ம என்ன மாதிரியான வைராக்கியத்தோடு ஜீவிக்கணுங்கிறத புரிஞ்சிருக்கிறோம் சரிங்களா? ஓகே, இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த நாளுக்கான பாடத்துக்குரிய தலைப்பு நித்திய ஜீவன் சரிங்களா? இப்ப நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இது எதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? ஜீவன் அப்படிங்கிறதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்க தொடர் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை சொல்லுங்கம்மா. ஒவ்வொருத்தரா சொல்லணும். நம்ம எல்லாம் தொடர்ந்து வாழ்வது, அதாவது தொடர்ந்து வாழ்வது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து நித்தியம், முடிவே இல்லாத, தொடர்ச்சியோட எங்கேயாச்சும் போய் நிக்கிறது இல்ல, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை சரிங்களா? அதுக்குதான் நித்திய ஜீவன் என்று சொல்றது. அப்ப ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு வித்தியாசம் இருக்கான்னு நான் கேட்டேன். இருக்கா? அப்ப ஜீவன்னா என்ன, நித்திய ஜீவன்னா என்னங்கப்ப தொடர்ச்சியான வாழ்க்கைன்னா நித்திய ஜீவன். அப்ப ஜீவன்னா தொடர்ச்சி இல்லாத வாழ்க்கையா? அப்படின்னா இருக்கு. என் வாழ்க்கை காலம் வேணா சொல்லுங்க, என் வாழ்க்கை ஜீவன் வேணா
ஆனா வசனத்தை பொறுத்த மட்டும் ஜீவன் அப்படின்னாலே நித்திய ஜீவன் தான். நல்லா புரிஞ்சுங்க, ஜீவன் என்றாலே நித்திய ஜீவன் தான். ஆனா ஆதாமுக்குள் பிறந்திருக்கிற நாமெல்லாம் பாவத்துக்குள்ள பிறந்ததுனால நம்முடைய ஜீவன் மரணத்துக்கு ஏதுவான ஜீவனா இருக்குன்னு சொல்லணும். ஜீவன் சொல்லிட்டாக்க அது மரணத்துக்கு ஏதுவான ஜீவன் கேட்டாதான் நான் மறிக்க போறேன், கொஞ்ச நாள் தான் வாழ போறேன்னு சொல்லலாம். ஜீவன் சொல்லிட்டாலே அது நித்திய ஜீவன் தான். பைபிளை பொறுத்த மட்டும் ஜீவன் அப்படின்னாலே நித்திய ஜீவன் தான். ஆனா நம்ம ஆதாமுக்குள் பாவத்துக்குள்ள பிறந்ததுனால மரணத்துக்கு ஏதுவான ஜீவனோட பிறந்திருக்கிறோம். அப்படின்னா தான் மரணத்துக்கு ஏதுவான ஜீவன் சொன்னாதான் அது என்ன ஜீவன் சொல்லப்படுது, நம்ம சாக போற ஜீவனோட இருக்கிறோம்னு சொல்லப்படுது. ஆனா ஜஸ்ட் ஜீவன் அப்படின்ட்டாலே அது என்னதான் அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அது நித்திய ஜீவனுக்கான ஒரு அடையாளம் தான். சரிங்களா? ஆனா நாம் மரணத்துக்கு ஏதுவான ஜீவனோட இருக்கிறோம் சொல்லும் போது நம்மளுடைய ஜீவன் சாக போறோங்கிற ஒரு ஜீவனோட இருக்கிறது தான். அது அதை லிமிட் பண்ணி வைக்கலாம், புரியுதுங்களா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான். சரிங்களா? ஆகவே பைபிளை பொறுத்தவரையிலும் ஜீவன் அல்லது நித்திய ஜீவன் ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல தான் சொல்ல வருது. சரிங்களா? ஜீவன்னாலே பர்ஃபெக்டான பூரணமான ஜீவன். அது நித்திய ஜீவன் அந்த பூரணமான ஜீவனை என்றென்றைக்கு வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஜீவன் அப்படின்னாக்க அது என்னது, ஆதாமுக்குள் பாவத்துக்குள்ளாக நாம் பெற்ற ஜீவன். அது குறிப்பிட்ட நாள் தான் வாழ முடியும், அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடும். அதனால இந்த மூணு விஷயத்தை கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ஜீவன்னாலே நித்திய ஜீவன் தான். ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஜீவன் இருக்கு, அதுதான் நம்ம யாருக்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம், ஆதாமு கிட்ட பெற்றிருக்கிறோம். அது மரணத்துக்குள்ள போற ஜீவன். சரிங்களா? இப்ப நம்ம வச்சிருக்கிறது எந்த ஜீவன்? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு சொல்றதெல்லாம் சொல்லல. நம்ம இந்த மாமிசீக ஜீவன்ல நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற, பிறக்கும் போது பெற்றிருக்கிற அந்த ஒரு ஜீவனை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான ஜீவன் நான் கிறிஸ்துவுக்குள்ளான கேட்டிருந்தாக்க நீங்க அப்ப சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தை. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம ஆதாமுக்குள் பிறந்து பெற்றிருக்கிற ஜீவன் அது என்ன ஜீவன் தான் அப்படின்னாக்க மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஜீவன். சரிங்களா? இந்த ஜீவனை நம்ம காவாந்து பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மரணத்துக்கு ஏதுவான ஜீவனை எப்படியாச்சும் நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு என்னென்னமோ போராடலாம்னு வைங்க. என்னென்ன போராட்டம் போராடலாம்? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஜீவனை காவாந்து பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன்? ட்ரீட்மெண்ட். சரிங்களா? மாத்திரை மருந்து போடுவேன், கொஞ்சம் தேருவேன், திரும்ப வந்து வாழ்வேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன். 30 ஆகும், 40 ஆகும், 80 ஆகும், அப்புறம் தள்ளாட ஆரம்பிச்சிருவேன். அந்த ஜீவன் என்னதான் மாத்திரை போட்டாலும் முடிந்தது கதைய. அப்ப அந்த அந்த ஜீவனுக்குள்ள கடந்து போக என்னதான் நான் பாதுகாக்கணும்னு நினைச்சாலும், என்னதான் நான் அதை ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சாலும், இந்த ஜீவனுக்கான காரியத்துல எதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் அது அத்தனையுமே என்ன ஆயிடும்? அது அத்தனையுமே இழந்துதான் போகணும். ஏன் வேணா நான் செத்த பிறகு என் பிள்ளைகளோ யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா என் ஜீவனோட அதெல்லாம் சேர்ந்தா வரும்? எதுவுமே வராது. சரிங்களா? ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜீவனுக்கான காரியத்துல நம்ம பெற்றிருக்கிற ஒரு 30 வயசு வரையும் தான் நம்மளுக்கு லிமிடேஷன் வச்சுக்கணும், இல்ல 40. பைபிள் சொல்லுது 70, வெள்ளத்தின் மிகுதினால் 80. ஒரு வேலை 80 வரையும் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த 80 வயசு வரை இருக்கக்கூடிய ஜீவன தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு மேல இருந்தீங்கனாலும் நல்லது இல்லை. பூமிக்கு பாரமாவும் சொந்த பந்தத்துக்கு பாரமாவும் எப்பதான் தொலையுமோ இந்த கட்டைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா? நான் உலகம் சொல்றதை கேட்டு சொல்றேன். நீங்க 80 வயசுக்கு மேல ஒரு பெட்டு படுக்க மேலதான் இருக்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் இந்த கட்டை எப்பதான், அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப பூமிக்கும் பாரம், சொந்த பந்தத்துக்கும் பாரம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவனோட இருக்கிறத காட்டிலும் உயிரோட இருக்கிற போது நடமாடிக்கொண்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது ஆதாமுக்குள் பெற்ற இந்த ஜீவனுக்குள்ளாக நம்ம சாகறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்ய முடியும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? என்னென்ன செய்ய முடியும் நம்மளால? என்னென்ன செய்ய முடியும்? ஒரு சொத்து சுகம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், அப்புறம் புள்ள பேக்கலாம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பிள்ளை பேரை பார்க்கலாம். வேற என்னென்ன பண்ணலாம் இந்த ஜீவனோடு இருக்க காலத்துல? இதை நான் தான் சொல்லி முடிச்சேன். வேற ஏதாச்சும் சொல்லுங்க. புரியல. பிள்ளைங்களுக்கு பேங்க்ல காசு, அதாவது நமக்கு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்கான்? பிள்ளைகள், அதுக்கு பிள்ளைகள். ஓகே, அதுதான். இப்ப இந்த ஒரு காரியம் எல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம்
நீங்க சாகும் பொழுதே உங்களோட எதுவுமே வரப்போறது இல்லை. நீங்க மண்ணோட மண்ணா தான் போறீங்க. நீ மண்ணா இருக்கிறாய் தான் திரும்ப. இது நான் சொல்லல, நான் சொன்ன மாதிரி நினைச்சிட்டு எவ்வளவு கோபமா பார்க்காது. சரிங்களா? இது தேவன் சொன்னது. நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே போ. ஆமா. அப்ப அந்த அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையில தான் நம்ம சகோதரர் இங்க வந்து பாடம் எடுக்கல தான். ஓகே. வாலிப பிரயாணத்திலே அப்ப சிருஷ்டிகருக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சமாச்சு நினைப்பு கொண்டாந்தோம்னா தான் இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையில மறுஜென்ம வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்துல நாம் யாரை நினைக்க வேண்டியிருக்கு? அப்ப மறுஜென்ம வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மரித்த பிறகு இன்னொரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ளாக வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு இருக்கு. அதற்காக இப்ப வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு நீங்க கஷ்டப்படலாம் பட வேண்டியதில்லை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனை கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குது? 20 கிலோ. 20 கிலோ அரிசி சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் வேற என்ன கொடுக்குது? எண்ணெய் 1 லிட்டரு. அதாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, வருஷம் முடிச்சுடும். ஓகே, அது பொங்கல் வந்துட்டா பாருங்க எவ்வளவு அற்புதமான கவர்மெண்ட் நடக்குது. பஸ் உங்களுக்கு பாருங்க என்ன அநியாயமா இருக்கு. ஆண்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அப்ப எங்க ஆண்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறது. ஆண்கள்லாம் நான் ஓட்டு போட மாட்டோம். ஓகே, முதலன் மணியான நிமித்தம் பெண்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஓகே, நல்லது. அப்ப பாருங்க இந்த இந்த உலக பிரகாரமான ஜீவியத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம அதை பத்தி பிரயாசப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ சொல்றேன். ஆடைகளும் பாத்தீங்கன்னா நீங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்று விஸ்திரம் இல்லாத காலங்கள் இருந்துச்சு. இப்ப பீரல திறந்தாலே சகோதரிகளுக்கு மட்டும் 2-3 பீரல் இருக்கு வீட்டுல. சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு எல்லாம் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த பூமிக்குரிய விஷயத்துல நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப மறுஜென்ம வாழ்க்கைங்கிறது நித்திய ஜீவனுக்கானது. மறுஜென்ம வாழ்க்கைங்கிறது நித்திய ஜீவனுக்கானது. அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்துல நம்முடைய சிருஷ்டிகரை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நினைக்கணும். சரிங்களா? அப்ப அந்த மறுஜென்ம வாழ்க்கைக்குரிய நம்மளுடைய சிருஷ்டிகருக்குரிய ஒரு விஷயத்தை நினைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்கணும்னா வா தேவனே நீங்க இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, முடிஞ்சு போச்சா? என்னம்மா அவர் தான் இருக்கிறார் அவங்ககிட்ட 24 மணி நேரமும். நீங்க கிளர்க் வேலை தான் பாக்குறீங்க இல்லையா? எழுதுற வேலை. எழுதும் போது அவர் சொல்ற விஷயத்தை நீங்க அப்படி கேட்டுக்கிட்டு அதை எழுதிக்கிட்டு இருப்பீங்களா? 24 மணி நேரமும் அவரே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அவரை நினைச்சீங்கன்னா அவரை பத்தி தான் எழுத முடியும் நீங்க. அப்ப பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டிய ஒரு கதை 24 மணி நேரம்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்கலாம் முடியாது. நம்ம போய் பேசலாம் கூடாது. சரிங்களா? அப்படிலாம் நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைக்கணும். தெளிவா அவரை குறித்த சிந்தனையோடு ஜீவிக்கணும். இப்போ வந்து நிக்கிறோம் இங்க என்னத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவரை பற்றி. அப்ப நம்ம நினைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தான் அதை செய்ய முடியும். பொழுது 6 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும். கனவு வந்தா சரி, மற்றதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா சொல்ல முடியும். வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருப்போம், இல்ல டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? படிக்கணும், ஸ்கூல்ல போய் பசங்க படிக்கணும், நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக படிக்கணும். நீங்க அப்பையில நீங்க பைபிள் சிந்தனையோடு தேவனை நினைச்சுக்கிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும். இப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையில தேவனுக்காக உரிய ஒரு விஷயத்தை நம்ம ஒதுக்கி அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவரை நினைத்து அவருக்குரிய காரியங்களை நாம் ஆலோசிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப நித்திய ஜீவனுக்கான காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளவுன்னா 70 பலத்தின் மிகுதியினால் 80. இடையில போனாக்க அது சொல்றதுக்கு இல்லை. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட நாளுக்குள்ள நம்ம பல வகையில பல காரியங்களை நம்ம சம்பாதிச்சு பல விஷயங்களை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். அதெல்லாம் யாருக்கு? நமக்கு, நம்மளை சார்ந்தவங்களுக்கு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு. ஆனா நித்திய வாழ்க்கைக்கு என்று நாம் எதை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? இததான் ஆண்டவர்கிட்ட போய்
கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25, 26. இருபத்தி நாலுல இருக்கு. பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்ப ஆண்டவரை பின்பற்றி வரணும் அப்படின்னாக்க நீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் அவரை பின்பற்றி வரணும். அங்கே யார் பின்பற்றி வந்தது? அங்க சீசர்கள். சரிங்களா? இப்ப நீங்க சொல்ற சீசர்கள் மாதிரி நீங்க 24 மணி நேரம் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா ஓகே. உங்க கமிட்மெண்ட், என் கமிட்மெண்ட், என் குழந்தை, என் பிள்ளை, என் மனைவி, என் சொத்து சோகம், மற்ற சார்ந்து இருக்கிற விஷயங்கள், உலக சார்ந்த இவளைகளெல்லாம் தாண்டி தான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? நான் என்னுடைய சீசத்துவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப பவுல் மாதிரி இருந்துட்டா 24 மணி நேரமும் கொடுக்கலாம். பேதுரு மாதிரி இருந்தா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? விட்டு வரலாமான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவரை பின்பற்றி வரேன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே அம்பகதியை விட்டுட்டு வரலாமான்னு நான் கேட்கிறேன். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்து விட்டு தான் வரணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன் செய்து விட்டு தான் வரணும். பிள்ளை பெத்தாச்சு நான், அப்ப என் பிள்ளைய ரோட்ல அனாதையா விட்டுட்டு போற முடியுமா? ஆண்டவரை பின்பற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் நிறைய இருக்குது. இது என்னன்னா, சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஆளுகள்லாம் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணும், கடவுள் மேல ஒரு பாரத்தை போட்டுவிட்டு என்ன பண்ண வேண்டியது, இந்த கடமை செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துட வேண்டியது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல எல்லாம் ஆதியிலே தேவன் கிளியரா சொல்லிட்டார். தான் தாயை தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து இருக்கணுங்கிறது கடமை. அது அட்லீஸ்ட் கடமை. அந்த கடமையை நீங்க பூர்த்தி செய்துதான் ஆகணும். நீங்க உடனே எல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஆனாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கடமைகள் மத்தியில தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அந்த சீசத்துவம், அந்த சிருஷ்டிகரை நினைப்பதற்கு அந்த தருணத்துல நம்ம செய்ய வேண்டியதை அப்படியே எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிடணும். 24 மணி நேரத்துல 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கணும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கணும். இதுல எத்தனை மணி நேரம் முடிச்சு? 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு? 12 மணி நேரம் இருக்கு. இதுல குடும்பத்துக்குன்னு ஒரு 6 மணி நேரம், சும்மா ஒதுக்குறதுக்காக சொல்றேன். குடும்பத்துக்குன்னு மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்கு, மற்ற காரியங்களுக்குன்னு ஒதுக்குறது. அப்ப அது ஒரு 18 மணி நேரம். மிச்சம் எக்ஸாக்டா 4 மணி நேரம் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீ இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏமாத்த முடியாது. நம்ம இந்த 4 மணி நேரம் நம்ம சீசத்துவத்துக்கு கிறிஸ்துவ பின்பற்றினாலே போதும். அப்படி பின்பற்ற சீசர்களை பார்த்து தான் இப்ப என்ன சொல்றாரு, படிக்க திரும்ப 24. பாருங்க, இந்த இடத்துல கிளியரா புரிஞ்சுக்குங்க. சிருஷ்டிகரை நினைப்பதற்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவருக்கு 4 மணி நேரம் தான் இருக்குங்கிறது சும்மா ஒரு அனுமானத்துல தான் சொல்றேன். முடிஞ்சா நீங்க எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் கொடுங்க. உங்களுக்கு கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசாயிருச்சு, மனைவி பிள்ளைகளுக்கான கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அப்ப எல்லாம் உங்களுக்கு 24 மணி நேரம் கூட இருக்கலாம். அப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? கிறிஸ்துவனுடைய சீசத்துவத்தை செய்வதற்கு நம்மளுக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் தான் சிருஷ்டிகரை நினைப்பதற்காக ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாகவே இருக்குது. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? கை இருக்குங்க. இந்த 4 மணி நேரம் இல்லைன்னு சொல்லுங்க. நிச்சயமா இருக்கு இல்லையா? அது போதும் நம்மளுக்கு. அப்ப அவர் சீசர்களை பார்த்து கிளியரா சொல்லிட்டாரு, அந்த 4 மணி நேரம் மட்டும். எந்த 4 மணி நேரம் மட்டும்? அந்த ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க ஒதுக்குறது. ஒரு நாள் 8 மணி நேரமா இருக்கலாம், ஒரு நாள் 1 மணி நேரமா கூட இருக்கலாம். ஆனா ஆவரேஜுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் நிச்சயமாகவே நம்மளால ஒதுக்க முடியும். சரிங்களா? அப்படி அந்த 4 மணி நேரத்துல என்ன பண்ணணும்? தன்னையே நீ வெறுத்துரு. நீ தன்னை வெறுக்கிறதுனா தன்னுடைய ஜீவனையும் வெறுத்துரு. அதான் விஷயம். சரிங்களா? தன்னைத்தான் வெறுத்து இந்த உலக பாடுகள் இருக்கு இல்லையா, அப்படிங்கிற சிலுவை இருக்கு இல்லையா, அந்த 18 மணி நேரம் நீ சிலுவையை சுமந்துங்க. சிலுவைங்கிற அந்த பாடு எதை குறிக்குதுங்க? அந்த 18 மணி நேரம் நம்ம நான் சன்னியாசியை பத்தி சொல்லல. கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் இருக்கு. ஆனா மிச்சம் இருக்கிற 18 மணி நேரம்
நம்ம மனைவி, பிள்ளை, மற்ற கடமை, உழைக்க வேண்டியது, உழைக்காதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டவர்களோட நீங்க சேர்ந்து கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தெசலோனிக்கர்ல. அப்ப உழைக்காமலாம் நம்ம இருக்கக்கூடாது, உழைச்சுதான் ஆகணும், உழைச்சுதான் சாப்பிடணும். அப்ப இந்த 18 மணி நேரமா அதுக்கு ஒதுக்கிட்டு, இந்த சிலுவை என்ற உலகத்திற்குரிய கடமைகளுக்குரிய சிலுவையை ஒதுக்கிட்டு, மிச்சம் 4 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 4 மணி நேரத்துக்கு தான் சொல்றார் தன் சிலுவை அடிக்கிற 18 மணி நேரத்தையும் ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 4 மணி நேரத்தை நல்லா கவனிங்க. இந்த 18 மணி நேரத்துல என்னென்ன இருக்கு இந்த சிலுவையில? சும்மா ஒரு லிஸ்ட் போட்டோமே, என்னென்ன இருக்கு? 6 மணி நேரம் தூக்கம் இருக்குது, 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை இருக்குது, மிச்சம் 6 மணி நேரம் குடும்பத்துக்கு கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா நீங்க மிச்சம் உள்ளதுல டிவி பாக்குறதுல இருந்து மற்ற அது இது தேவையில்லாத பேச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் 6 மணி நேரத்துக்கு. மிச்சம் இருக்கிற 4 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு தான் நம்ம கணக்கு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த 4ல இருந்து 6 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்குரிய ஒரு விஷயத்துலதான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவைங்கிறது 18 மணி நேரம். அப்ப அந்த 18 மணி நேரம் போக மிச்சம் இருக்கிற 4 மணி நேரத்தை என்ன பண்ணணும்? இப்ப யாருக்கு செலவு பண்ணணும்? இப்ப எனக்காக கூட செலவு பண்ணக்கூடாது. யாருக்கு மட்டும்? யாருக்கு மட்டும்? சரி, ஓகே, தொடர்ந்து படிங்க. இப்ப பாருங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஜீவனை ரசிக்கணும், உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஜீவனை காட்டிலும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் வாழணும்னு நினைச்சாலும் அதை ரசிக்க முடியுமா உங்களால? இந்த மாமிசீக ஜீவன்ல, ஆதாமுக்குள் பெற்றிருக்கிற இந்த ஜீவன்ல 1 மணி நேரம் உங்களை கூட்ட முடியுமான்னு கேட்கிறேன். உங்களால முடியவே முடியாது. அப்ப உங்கள் ஜீவனை நீங்க ரசிக்கணும், நீங்களா ரசிக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. என்னைக்கு சாகணும் அன்னைக்கு செத்துதான் ஆகணும். குறிக்கப்பட்டிருக்குது, அன்னைக்கு செத்துதான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது 24 மணி நேரத்துல நம்ம 18 மணி நேரம் ஒதுக்கிட்டு மிச்சம் 4 மணி நேரங்கிறப்ப 25% தான் நம்ம அந்த டைமா கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? 25 இல்ல, ஆமா, 6 மணி நேரம். 6 மணி நேரங்கிறது 25%. ஓகே, அப்ப அந்த 25%க்குரிய ஒரு ஜீவனை நம்ம பயன்படுத்துறதுல தான் இப்ப நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் 25%. புரியுதுங்களா? இதுதான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்படிங்கும் போதுதான் தன் ஜீவனை ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நிச்சயமாகவே நம்ம இழக்க வேண்டிய அந்த தேதி வந்துச்சுன்னா இழந்துதான் ஆகணும். சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. தன் இந்த 4ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய சிருஷ்டிகரை நினைப்பதற்கு, சிருஷ்டிகருக்கான காரியத்தை செய்வதற்கு, சிருஷ்டிகருக்கான ஜீவியத்துல நம்ம ஜீவிப்பதற்கு கொடுக்கறத தான் கேட்கிறார். 18 மணி நேரம் கேட்கல. சரிங்களா? அப்ப சிருஷ்டிகருக்காக என்ன செய்ய? ஜீவனை இழந்து போகிறவன் அந்த 4ல இருந்து 6 மணி நேரத்தை முழுவதுமாக நம்ம கொடுக்குறோம்னு ஒதுக்கின அந்த முழு நேரத்தையும் அப்படியே அவருக்காக கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடலாமா? இப்ப படிங்கம்மா, படிங்க. உங்களுக்கு நித்தியத்திற்கு உயிர்த்தல்ல, அந்த நித்தியத்திற்குரிய ஜீவனை கண்டடைவான். உங்களுக்கான மாதாமுக்குள்ளான ஜீவனை இழப்பதற்கு முன்பாக நித்தியத்திற்கான ஜீவனை நாம் கண்டடைந்தே ஆக வேண்டும். நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த டைம் நிச்சயமாகவே போதுன்ட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? புரியுதுங்களா? நீங்க 24 மணி நேரமும் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த ஜீவன் நஷ்டத்துக்குள்ளதான் போக போகுது. என்னைக்கு இருந்து போக போகுது. அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் தானே, முடிஞ்சா நீங்க 24 மணி நேரம் கொடுங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது சிலுவை என்கிற 18 மணி நேரத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதா கேட்கிறாரு. அப்படிங்கிற அந்த 4ல இருந்து 6 மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்? அதை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். திரும்ப படிங்க அந்த ஒரு வசனத்தை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? சரிங்களா? நம்முடைய ஜீவனுக்கு ஈடா எதை? இந்த ஜீவனுக்கு ஈடா நம்ம வேற யாருக்காச்சும் என் ஜீவன்ல இருந்து இப்ப நான் ஒரு 60 வயசு வரையும் வாழ்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு 47 வயசு, இந்தாங்க 15 வருஷம் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுக்க முடியுமா? இல்ல, நீங்க தான் அப்படி எதுவும் 80 90 வயசு வரையும் யாரோ வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள ஒரு 20 30 வருஷத்தை எனக்கு கொடுக்க முடியுமா?
கொடுக்க முடியாது. இல்ல அப்படியே இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு கொடுத்தா எப்படி கொடுக்கறதுன்னு கேட்கிறேன். இந்தாங்க எனக்கு மிச்சம் இருக்கிற ஜீவன்ல வாழ்ந்ததெல்லாம் போதுங்க, எனக்கு போதுமான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்துட்டேங்க, இந்தாங்க மிச்சம் இருக்கிற இந்த எத்தனை வருஷம் 15 வருஷம் நீங்க வச்சுக்கோங்கன்னு யார்கிட்ட எடுத்துக்கன்னு கொடுக்க முடியுமா? அப்படியே பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி பண்ற முடியுமா உங்களுக்கு? இல்ல எனக்கு அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அதான் இந்த வசனம் என்ன சொல்லுது, கடைசி வரி என்னன்னு பாருங்க. இல்ல இல்ல அந்த அந்த 20 என்னத்தை கொடுப்பான்? எதையுமே அந்த ஜீவனுக்கு ஈடா வேற யாருக்கும் அந்த ஜீவனை கொடுக்கலாம் முடியாது, இல்ல மற்றவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையில தான் நம்ம ஜீவனை கண்டடைவதற்கான ஒரு வாய்ப்பு யாரை நினைக்கிறதுக்கு? சிருஷ்டிகரை நினைப்பதற்கு. சரி, இப்ப நித்திய ஜீவன்னாக்க முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஜீவன் என்றாலும் அந்த முடிவில்லாத ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கை. அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆதாமுக்குள்ளான ஜீவன்ல இருந்து தான் நம்ம அந்த நித்திய ஜீவனை கண்டடையணும். அப்படி நித்திய ஜீவனை கண்டடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவது. சரிங்களா? இந்த 5-6 மணி நேரம் 4 மணி நேரத்துல நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. அந்த ஜீவனை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த ஜீவனை என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14, 15 ஏற்கனவே நம்ம இந்த பாடம் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு வசனங்களை படிக்கலாம். பாருங்க, ஜீவனுக்கு போற வாசல் என்னவா இருக்குதுங்க? வழி நெருக்கமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள். இந்த வசனம் வேற ஏதாச்சும் ஒரு பாடத்துல கேட்டோமா? 3 வழிகள் என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க 12ல இருந்து. அந்த விசாலமான வரியில மரணத்துக்குள்ளாக ஆதாமுக்குள் பெற்றிருக்கிற அந்த ஜீவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு உலகமே போயிட்டு இருக்கு. முடிவு மரணம் தான், அழிவு தான். ஆனா இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே அது என்ன இருக்குது? ஜீவனா இருக்குது. படிங்க அந்த ஒரு வசனத்தை 14. அப்ப இந்த இடத்துல ஜீவனுக்கு போற வாசல்னா ஆதாமுக்குள்ள உள்ள ஜீவன் இல்ல, நித்திய ஜீவனுக்கான. இந்த இடத்துல ஜீவன் மட்டும் தான் போட்டிருக்கு. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னங்க? நித்திய ஜீவன். அதனாலதான் ஜீவன்னாலே அது நித்திய ஜீவனை தான் அடையாளப்படுத்தும். ஆனா நாம் பெற்றிருக்கிற ஆதாமுக்குள் பாவம் செய்த பிறகு பெற்றிருக்கிற அந்த ஜீவன் மரணத்துக்கு ஏதுவான ஜீவன். இத வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இடுக்கமான வாசல் வழியே போனா அது எங்க போய் சேர்க்குது? ஜீவனுக்கு. அந்த ஜீவனுக்கு நான் அது என்ன ஜீவன் தான்? அது நித்திய ஜீவன் தான். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா மத்தேயு 16ல நம்ம கிளியரா படிச்சிட்டோம். அந்த ஒரு 6 மணி நேரத்தை சிருஷ்டிகரை நினைத்து சிருஷ்டிகருக்கு ஜீவியத்தை ஜீவிச்சா அதை நம்ம என்ன ஆக்கிடலாம்? ஜீவனை நிச்சயமா தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறது மேட்டரா, அதை பெற்றுக்கொண்டு அதை வாழ்வது மேட்டரா? அதாவது எது காரியம், எது முக்கியத்துவம்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சதோட விட்டுறலாமான்னு நான் கேட்கிறேன். வாழணும். அப்ப ரெண்டு காரியம் இருக்குது. நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு மணி நேரம் போதும்? ஓகே, இது போதுமானது. மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்க எவ்வளவு வேணாலும் ஆதாயப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா கிடைக்க போறது எந்த ஜீவன்? அதுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் கிடைச்ச இந்த ஆதாமுக்கு கிடைச்ச ஜீவனை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு முதல் போட்டோம்னாலும், இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 10,000 முதல் போட்டோம்னா ஒரு 50% வருதுன்னு வச்சுங்க. ஒரு வருஷத்துல 10,000 முதல் போட்டோம்னா அடுத்த வருஷத்துல இதே தேதியில எவ்வளவு வரும்? 15,000 கைக்கு வந்துடும். அப்படி வச்சுக்கோ. இல்ல இது வந்து ஒரு வருஷத்துக்கு 5,000 பத்தாது. ஒரு மாசத்துக்கு வைப்போம். 10,000 இந்த மாசத்துக்கு முதல் போட்டோம்னா இந்த மாசம் கடைசியில நம்மளுக்கு 50% லாபம் வரும்னா எத்தனைங்க? 15,000 இல்லைங்களா? அப்ப நம்ம 20,000 போட்டோம்னா 1,00,000 போட்டோம்னா அப்ப எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ அவ்வளவு என்ன ஆயிருது?
லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க 6 மணி நேரம் தான் கொடுக்கணும்னா 6 மணி நேரத்துக்கான லாபம் தான் கிடைக்கும். அப்ப கிடைச்ச டயத்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னா, ஆனா என்னது சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் வந்து செய்யணும். சிலுவையை சுமக்காம செய்ய சொல்லல. அப்ப சிலுவைங்கிறது தான் என்னன்னு பார்த்தோம், இந்த உலகத்தில் உள்ள நம்மளுடைய கடமைகள், கடமைக்குரிய ஜீவன். அந்த ஜீவனை 18 மணி நேரம் நம்ம செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற 6 மணி நேரத்துக்கு தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்வதற்கான அந்த காரியம் போதுமானது. சரிங்களா? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது லாபம் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு வசனம் இருக்கு, யோவான், அது பின்னாடி பார்க்கணும், ஆனாலும் இப்பயே பார்த்துருவோம். 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். புரியுதுங்களா? விதைக்கிறவனும் அறுக்கிறவனும். அப்ப அறுவடைங்கிறது ஒண்ணு இருக்கு, விதைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலை, உலகத்துல உள்ள வேலை. அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியத்திற்கு விதைப்பதும் அறுப்பதும் இருக்குது. அந்த ஒரு வேலை இருக்குது. அதை எவ்வளவு மணி நேரத்துல நம்மளுக்கு செய்யறதுக்கு தேவன் போதுமான டைம் கொடுத்திருக்காரு? 4 to 6 மணி நேரம். அதுக்கு மேல எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கு. அதனுடைய ரிசல்ட் என்னது? ரிசல்ட் என்னன்னு சொல்லப்படுது? படிக்க திரும்ப கடைசி அந்த வரிய, நித்திய ஜீவனுக்கான பலன், எக்ஸ்ட்ரா பலனை நீங்க இன்னும் சேர்த்துக்கிட்டே போயிடலாம் அப்படிங்கிறார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் முதல் போட்டீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், அதிகம் முதல் போட்டீங்கன்னா அதிகமான அந்த உத்தரவாதம் கிடைச்சிரும் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப நித்திய ஜீவனுக்கான ஒரு முதல் போடுறது, நம்மளுக்கு தேவன் இவ்வளவுதான் முதல் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த முதல்ல போட்டா போதும். அதாவது நம்மளுக்கு இப்ப ஆண்கள்னாக்க, இப்ப பெண்களை பொறுத்த மட்டும் நைட்ல 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல சமுதாயத்துல, அந்த குடும்பத்துல, அந்த கணவர்கள் மத்தியில் அவிசுவாசியா இருந்தா என்ன நடக்கும்? பெரிய பிரச்சனையா. அப்ப அங்க அந்த குடும்பத்துக்கான ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாம் வந்துட முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும். ஆனா அதற்குரிய தேவனுக்கு ஒதுக்க வேண்டிய டைம்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா? அந்த டைம் அவங்களுக்கு இப்ப 5 மணிக்குன்னா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணிதான் ஆகணும்? அந்த டயத்தை தான் அவங்களால கொடுக்க முடியும். அப்ப அந்த டயத்தை எப்படியாச்சும் ஆதாயப்படுத்துறதா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தேவன் அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்ப ஆண்களுக்கு, பெண்கள் நிறைய பேர் மிரட்டி வச்சிருப்பாங்க, நீ போன என்ன பண்ணுவேன், அங்க வீட்டுல என்ன ரகல நடக்கும்னே தெரியாது ஆண்களுடைய வீட்டுல, இல்லைங்களா? அதாவது ஆண்கள் இந்த சத்தியத்திற்குரிய ஜீவன்ல அந்த சிலுவை என்ற அந்த கணவன், பிள்ளை, மனைவி பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு இங்க வரும்பொழுது அவங்களுக்கு பெரிய டார்ச்சர்லாம் இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் தாண்டி வர முடியாமலே இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்க, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய எண்ணிக்கையில கொஞ்சம் அப்படி உற்று நோக்கி பாருங்க, சதவீதத்தை பாருங்க. ஆண்கள் விடுதலையானவர்கள், ஆண்களால வர முடியுதா? பெண்களுக்கு குறைச்சான டைம் தான் இருக்கு. அவங்களால முடிஞ்சவரை எவ்வளவு கொடுக்குறாங்க. நான் நிறைய இடத்துல இந்த அறுவடையின் படியில பார்க்கும்போது பெண்கள் தான் அதிக ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த தேவனுக்கு கொடுக்குற டைம்ல அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது, பல பலவீனங்கள் இருக்கு, பல குடும்ப சூழ்நிலைகள் இருக்கு. அவைகள் மத்தியில அது புரிந்து கொள்ளணும். தேவன் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொடுத்தாலே போதும். அதுதான் அதுல எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த ஒரு அறுவடை மற்றும் விதைப்பினுடைய விஷயத்துல நாம் அதிக பலன் அடைவதற்கான ஒரு விஷயம் அதில் எதுல போய் சேர்க்கப்படுது? நித்திய ஜீவன், ஆவிக்குரிய காரியத்துல தான் இந்த 6 மணி நேரம் ஒதுக்குறோம்னா, அந்த 6 மணி நேரத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 ஏக்கர் நிலம் தானே, அதுலதான் விதைச்சியா இருக்கணும். ஒருவேளை 20 ஏக்கர் இருந்துச்சுன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம அறுவடை பண்ணலாம்னு பத்தி பாத்துக்கணும். ஓகே, இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற லிமிடேஷன். கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அதிகத்துக்கு உங்களை என்ன பண்ணுவார்? அதிகாரி ஆக்குவார். ஓகே, அப்ப அந்த ஒரு வகைகள்ல உள்ள ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம நினைவு கொண்டுக்கலாம். இப்ப தேவனுடைய வேலை, தேவனுக்கான காரியத்துல இந்த நித்திய ஜீவனை கண்டடைகிறது அப்படிங்கிறது இந்த இடுக்கமான வாசல் வழிதான். இந்த இடுக்கமான வாசல் வழியில போய் கண்டடைந்த அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு காரியத்தினுடைய முடிவுல இந்த இடுக்கமான வாசலுடைய இலக்கு அப்படிங்கும் போது அந்த நித்திய ஜீவனுடைய அந்த ஒரு இலக்கு இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு குரூப்புக்கு 1,44,000 பேருக்கு அந்த நித்திய ஜீவனானது சாகாமைக்குரிய ஜீவனாகவே கொடுக்கப்படுது. நம்ம சாகாமை குறித்த பாடங்களை பார்த்துட்டோமா? நம்ம பார்த்துட்டோம்ங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னதான் கொடுக்கப்படுதுன்னா, இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது கண்டடையப்படுது.
அது யாருக்குள்ள இருக்குது? இப்ப சொல்லுங்க, நீங்க சொன்ன வார்த்தை இப்பதான் வரும். அந்த நித்திய ஜீவன் இப்ப யாருக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்து கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா கிடைக்குமா? 1 கோடி ரூபா? 1 ரூபா இல்ல. அதை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை கண்டடைவதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? சரி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 படி. இது திருவிவிலியம் இருக்கு, அதிலே படி. திருவிவிலியம் பைபிள் இருக்கா? இருக்கா? சரி, அதுல படி. பேஜ் நம்பர் படி. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் வரன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, இந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இது எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? கிருபை வரம் அப்படின்னா என்னங்க? கிருபை வரம்னு போட்டிருக்கா? இதுதானே போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிருபை வரமா எது கொடுக்கப்படுது? வரமோ, தேவனால் கொடுக்கப்படுற அந்த கிருபை வரமோ என்னது? இது இங்கிலீஷ்ல சொல்றேன், ஈஸியா புரிய பாருங்க. இந்த கிருபை வரம் என்னது புரிய மாட்டேங்குது இல்ல. வரம்னா என்ன, கிருபைனா என்ன? ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதி. இப்ப சொல்லுங்க, கிஃப்ட் அது ஃப்ரீ கிஃப்டா? கிஃப்ட்டுங்க இப்போ கல்யாணத்துக்கு, மற்ற மொய் தேவைக்கு, காது குத்துக்கு, இதுக்கெல்லாம் கொண்டு போய் பிறந்த நாளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்போம். கொடுத்ததை எழுதி வச்சுட்டு வருவோம். ஏன்? திரும்ப வர உங்களுக்கு திரும்பி வரணும்ல நீங்க வைக்கும் போது. ஆனா இது எப்படி தெரியுங்களா? இது எவ்வளவு? என்னது கிருபை வரம்? என்னது என்னதுன்னு கேக்குறேன். பாருங்க பாருங்க, உங்களுக்கு நித்தியத்துக்கு வாழ்றதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரீ கிஃப்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னது? அது நித்திய ஜீவன் இருந்தா தானே மற்ற கிஃப்ட் எல்லாம் நீங்க பயன்படுத்த முடியும். ஜீவனே இல்ல, நீங்க என்ன கிஃப்ட் வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? நீங்க மொய்ய போடுங்க, கல்யாணம் பண்ணுங்க, காது குத்து பண்ணுங்க, எல்லாம் வேஸ்ட். அப்ப எதுதான் மெயின்? இந்த நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை தேவன் எப்படி கொடுக்கிறாரு? முற்றிலும் இலவசம். பாருங்க எப்படி பாருங்க, நம்ம இந்த ஜீவனுக்கான வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம், என்னென்னமோ பண்றோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் கொலை, கொள்ளை, திருட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், ஏமாத்து வேலை இந்த ஜீவனுக்கான வாழ்க்கைக்கு. ஆனா நித்திய ஜீவனுக்கான அந்த நித்திய ஜீவனையே தேவன் என்னவா கொடுத்துட்டார் நம்மளுக்கு? முற்றிலும் இலவசம். இப்ப அந்த முற்றிலும் இலவசமான ஜீவனை யாருக்குள்ளாக காணணும், கண்டுபிடிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதான் யோவான் 3:16 கூட படிச்சிருப்போம், நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம். படிங்க. இல்ல 3:16. பாருங்க, நீங்க ஜஸ்ட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, மனசளவுல யாரை விசுவாசிக்கணும்? என்னுடைய இரட்சகர், அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் எனக்காக மரித்ததுனால அவருடைய நித்திய ஜீவனை, மனுஷீக நித்திய ஜீவனை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்ப எனக்கு அதுக்கு நான் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று விசுவாசிச்சா போதும். அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது என்று, யார் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது என்று இப்ப கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப உங்களுக்காக ஒரே ஒருத்தர் தான் இந்த பூமியில நித்திய ஜீவனை வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையில ஏற்கனவே தெரியும் நித்திய ஜீவன் யார் மூலமா கிடைக்குது, விசுவாசிச்சோம்னு. ஆனா எக்ஸாக்டா கிறிஸ்து வச்சுக்கிட்டு இருக்காரு இலவசமா. யாராச்சும் அவரை விசுவாசிங்கன்னா போதும், அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அவர் என்ன பண்ணிடுறாரு? இலவசமா இந்த ஒரு நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட தான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்ங்கிறத விசுவாசிக்கணும். இப்ப இந்த ஜீவனுக்கான வாழ்க்கையில நீங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும். அந்த காசு தான் நம்மளுக்கு ஜீவன் ஆயிருது. ஒரு சில பேருக்கு பணமே தான் கடவுள் அப்பா இல்லையா? அப்படியே வாங்க, எத்தனை பாடல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க.
சரிங்களா? ஒரு சில விஷயத்துல வயிறு தான் தேவன், அவங்களுக்கு அதான் வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இது, சரிங்களா? இப்ப ஒவ்வொரு விஷயத்துல நம்முடைய எது எதுல ஆசை வச்சிருக்கிறோமோ அதில் மேல நம்ம அதை கடவுளா வச்சிருக்கிறோம். அந்த கடவுள் தான் நம்மளுக்கு ஜீவனா வச்சிருக்கிறோம். ஒருவேளை பணத்து மேல நம்ம ஆசை வச்சிருந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு கடவுள், அதுதான் நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நம்ம அதை போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த பணத்தை சம்பாதிக்கணும், பணம் தேவை நிச்சயமா இருக்குது, பொருளாசை. ஆனா என்ன இருக்குது? எல்லா தீமைக்கும் காரணமாயிருக்கு. அதனால போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திக்குள்ளாக நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பொருளாதாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையே பணம் இல்லையாம வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு போதுமானதா இருக்குதா? மிச்சதெல்லாம் இப்ப யாருக்கு அப்பனா நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான இப்ப உதாரணமா குடும்பம் நடத்துறதுக்கு, உலகத்துல வாழ்றதுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குடும்பத்தோட வாழ்றோம்னு வைங்களேன், ஒரு 10,000 15,000 போதுமா? ஒரு சிறப்பான வாழ்க்கை நடத்த முடியுமா? ஒரு குடும்பம்னு கேட்கிறேன், ஒரு குடும்பத்துல. அப்ப மிச்சம் உள்ளதெல்லாம் 15,000 போதும்னா, நான் சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லல, வீடு வாடகை மற்ற ஏனைய காரியங்கள்லாம் போக மிச்சம் உள்ளதெல்லாம் யாருக்குரியது? மிச்சம் உள்ளதெல்லாம் போதும்னு நினைச்சுனா மிச்சதெல்லாம் யாருக்கு தான்? நம்ம யாருக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு? தேவனுக்கான ஒரு காரியத்தை பயன்படுத்தணுங்கிறத இதுல புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுக்கான காரியத்துல நம்ம அது ஒருவேளை நீங்க இந்த ஒரு 6 மணி நேரத்துல இன்னும் ஒரு 6 மணி நேரம் போய் தேவனுக்கு கொடுக்குற அந்த 6 மணி நேரத்துல போய் நான் வேலை பார்த்து ஒரு 6 மணி நேரம் சம்பாதிச்சுட்டு வரேன்னு நினைச்சீங்கன்னா 5,000 கிடைக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஆனா எதை இழந்துட்டோம்? இந்த ஆதாயப்படுத்தக்கூடிய தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக, இந்த சிருஷ்டிகரை நினைத்து அதன்படி வாழ்வதற்கான அந்த டயத்தை கொடுக்காததுனால நாம் அதை இழந்து விடுவோம். சரிங்களா? அப்ப இதுதான் விஷயம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியத்துல நாம் நம்மளுக்கான நித்திய ஜீவனை கண்டடைவதற்கு இந்த இடுக்கமான வாசல் வழியிலே யார் இந்த இடுக்கமான வாசலை ஓபன் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20. பாருங்க, இந்த இடத்துல புதிதும் ஜீவனுமான மார்க்கம்னா இந்த இடத்துல சொல்லப்படுற ஜீவனுமான மார்க்கம்ங்கிற அந்த ஜீவனுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? நித்திய ஜீவன் என்ற வேல்யூ. அதான் இது ஆதாமுக்குள்ளான ஜீவன் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான ஜீவன் அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளான இந்த ஒரு ஜீவனானது புதிதும் நித்திய ஜீவனுக்குமான ஒரு வழியை ஓபன் பண்ணி இருக்கிறார். அது எங்க போகக்கூடிய வழி? நானே வழியும் சத்தியமும் சொல்லி எங்க போகக்கூடிய வழி? அது ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் எங்க போறதுக்கு? யோவான் 14:3 படிங்க பாருங்க. அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயம், நானே வழியும் சத்தியம் ஜீவனும், அது எங்க போய் சேர்றது? படிங்க. படிங்க படிங்க. 14:3. தொடர்ந்து தொடர்ந்து ஓகே. இப்போ 1ல இருந்து படிங்க. இப்ப இந்த இடத்துல கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமா இருக்கிறது வந்து இந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆனா இன்னொருத்தர் பேர்லயும் விசுவாசமா இருக்க சொல்லிட்டாரு. தேவன் பேர்லயும் விசுவாசமா இருக்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருக்கு. இப்ப அவரிடத்துல விசுவாசமா இருந்தா நித்திய ஜீவன் இப்ப யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்தவர். ஜீவனை கொடுக்க சொன்னவர் யாரு நம்மளுக்காக? பிதா. பிதாவாகிய தேவன் தான் கிறிஸ்து கிட்ட நீ போய் இந்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பான்னு சொன்னோன்னு ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்ப ஜீவனை யாருக்கு இருந்து வாங்கிக்கணும்? இப்ப கிறிஸ்து கிட்ட கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் மேல விசுவாசம் பண்ணீங்கன்னா அந்த நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஒண்ணு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, இன்னொன்னு யாரையும் விசுவாசிக்கணும்? இப்ப அவரை அனுப்பினவரையும் விசுவாசிக்கணும். சரிங்களா? இப்ப அவரையும் விசுவாசிக்கணும், இவரையும் விசுவாசிக்கணும்.
புரியுதுங்களா? இப்போ ஒருத்தரை மட்டும் இல்ல, அவரையும் விசுவாசிக்கணும், இவரையும் விசுவாசிக்கணும். இப்ப எத்தனை பேருக்கு விசுவாசிக்கணும்? இப்ப 2 பேரை விசுவாசிக்கணும். இப்ப ஒருத்தரை விசுவாசிச்சிட்டோம், நம்ம நித்திய ஜீவனை என்ன பண்ணிட்டோம்? இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்சது ரோமர் 6:23 கிளியரா சொல்றாரு, தேவனுடைய முற்றிலும் இலவசமான கிருபை என்னன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சு எடுத்துக்கப்பா. தேவனே இதை ஃப்ரீயா கொடுத்து, இது யார் கொடுத்தது? அப்பனா கொடுக்க சொல்லி கொடுத்தது பிதா. யார் கொடுக்கிறது? கிறிஸ்து. அவர் தான் நம்மளுக்காக மரிச்சவர், அதனால அவர்கிட்ட போய் வாங்கிக்கங்க அப்படின்ட்டாரு. புரியுதா புரியலீங்களா? அது எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? இப்ப முற்றிலும் இலவசமா உங்களுடைய விசுவாசத்தை யார் மேல மட்டும் வைக்கணும்? இப்ப ஜீவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஜீவனை அடைவதற்கு யார்கிட்ட விசுவாசம் வைக்கணும்? கிறிஸ்து கிட்ட. சரிங்களா? அப்ப இன்னொருத்தரையும் ஏன் விசுவாசிக்கணுங்கிறத நம்ம பாடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கணும். அப்ப ஓகே, இப்ப வழி யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இடுக்கமான வழியை ஓபன் பண்ணது, புதிதும் ஜீவனுமான அந்த வழியை ஓபன் பண்ணவர் அவர். எப்ப ஓபன் பண்ணாரு தெரியுங்களா? அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள திரை தான் கிறிஸ்துவின் சரீரம். அது கிழிக்கப்படும் பொழுது, கிறிஸ்து மரிக்கும் போது புதிதும் ஜீவனுமான அந்த ஜீவன், கிறிஸ்துக்குள்ள இருந்த ஜீவனை ஓபன் பண்ணி வர்றவங்க இதை வாங்கிட்டு உள்ள வாங்கன்ட்டார். புரியுதுங்களா? அப்ப உள்ள வந்தது பரிசுத்த ஸ்தலம். இதை தாண்டி அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுதான். அங்கே யார் இருக்கிறா? பிதாவாகிய தேவன். பரலோகத்துல யார் இருக்கிறா? அப்ப அதனாலதான் அவர் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து திரும்ப 2வது வருகையில வந்து கூட்டிட்டு போவார். அப்ப அவர் தான் வழி, அவர் தான் அதுக்கான ஜீவனும் கூட. அந்த ஜீவனுக்கான சத்தியமும் அவர் தான் கொடுக்கிறார். எப்படி அந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த ஜீவனுக்குள்ளாக வாழ்வது அப்படிங்கிற உண்மை சத்தியம் இப்ப நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல. இந்த சத்தியம் எப்படி வாழணுங்கிற அந்த சத்தியத்தை, எந்த வழியா வரணும், இப்படி எல்லாம் வரணும், இப்படி எல்லாம் போக கூடாது, இப்படி எல்லாம் செயல்படணுங்கிற அந்த 6 மணி நேரம் எதுல வாழணும்? இப்ப அந்த 6 மணி நேரம் வழி கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஜீவனை கண்டுபிடிச்சாச்சு. எதுல வாழணும்? இப்ப சத்தியத்துல வாழணும். அவர் சொல்ற நீதியாகி அவருடைய சத்தியத்துல. சத்தியத்துக்கு புறம்பா வாழ்ந்தோம்னா, சத்தியத்துக்கு புறம்பா வாழ்ந்தோம்னா இடுக்கமான வாசல் வழியே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாம் சைட்ல இருந்து அப்படியால வர முடியுமா? ரூல்ஸ் வந்து திரை கிறிஸ்துவின் சரீரம் தான் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற ஏதாச்சும் இன்னொரு வழியில அப்படி வர முடியுமா? வாசல் நானே, வாசல் நானே, வழி நானே கேட்டுட்டார். என்னை இல்லாமல் போக முடியாது. அவரை இல்லாமல் ஒருத்தர் எங்க போக முடியாது. இதான் இடத்துல தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எப்படிங்க அந்த வழி தெரியும்? அப்படின்னா அது வரையும் ஆண்டவர் மரிக்கிற வரையும் அந்த வழி என்னவாகதான் இருந்துச்சு? மூடிதான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அது மூடிதான் இருந்துச்சு. அவர் மரிச்சாதான் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் ஓபன் ஆனிச்சு. இதுதான் எபிரேயர் 10:19 படிச்சோம் இல்லையா? அவருடைய மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு வழி ஓபன் ஆயிருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. எபிரேயர்ல 10:19-20. பாருங்க, புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அந்த திரை எது? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் ஆகிய இந்த ஒரு இடத்துல திரைகள் தான் இருக்கு இல்லையா? அந்த திரை தான் யாருன்னு பாக்குறோம்? கிறிஸ்துவினுடைய சரீரம். அந்த சரீரமாகிய அந்த திரை கிழிக்கப்பட்டாச்சு. மாமிசமானது, மாமிசத்துல அவர் மரிச்சாச்சு. அதனால இப்ப அந்த வழி ஓபன் ஆயிடுச்சு. இப்ப அந்த திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தம் உள்ளவ பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல அந்நிய அக்னியோ இல்ல தவறான எந்த வழிபாட்டு முறைமைகளோ அவர் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் போக முடியுமா? போனவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சுங்க? மற்ற விதமா நான் நினைக்கிற மாதிரி பலி செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சு போனவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன். ஸ்பாட் அவுட்.
ஆனா இப்ப ஸ்பாட் அவுட் ஆகாத அளவுக்கு ஒருவேளை நம்ம தவறா சின்ன சின்ன தவறு பண்ணி அப்படி தெரியாம போனோம்னா கூட, அவங்க தெரியாம போனாங்க அடிச்சுட்டாரு. ஒருவேளை நம்ம தெரியாம அப்படி தப்பு பண்ணிட்டு போனா கூட, தெரிஞ்சு போனீங்கன்னா துமுறுல போறீங்கன்னு அர்த்தம். அப்படி அவங்க செத்த அந்த ஆரோனின் புத்திரர் எப்படிங்க தெரியாம போயிட்டாங்க. ஒரு ஒரு சில அறிவு தெளிவான முறையில் தெரியவில்லை. அதனாலதான் சிருஷ்டிகரை நினைனா அவர் எப்படி விரும்புறாரோ அது மாதிரி சத்தியத்திற்குரிய ஜீவியத்துல போகணும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் போயிட முடியாது. போனா என்ன ஆயிருங்க, தப்பா போயிடும். ஒருவேளை அப்படி நீங்க தப்பா போனீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா புரியுதுங்களா? ஒருவேளை தப்பா போனீங்கன்னா ஆரோனின் புத்திரர் மாதிரி நம்மளை அடிச்சிட மாட்டார். படிக்க இப்ப அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே. பாருங்க, ஒருவேளை சின்ன சின்ன தப்புகள், பெரிய தப்பு வந்து கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணாக்கி அதுக்கு நிவாரணம் எல்லாம் இல்லைங்க. ஆனா ஒரு சில மரணத்துக்கு ஏதும் இல்லாத பாவங்கள் இருக்கு, அதுக்கான நிவாரணம் என்னது? ரத்தம். அதான் 1 அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நம்மளை பரிசுத்தமாக்கி. அப்ப அவருடைய ரத்தத்தினாலே நம் குறைவுள்ளவர்கள் தான். கிறிஸ்துக்குள்ளான ஜீவன் பெற்றிருந்தும் ஆதாமுக்குள்ளான ஜீவனை நாம முற்றிலும் வெறுத்திருக்கணும். ஆனா ஒரு சில ஆதாமுக்குள்ள சுபாவங்கள் நம்ம இந்த ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்ற பிறகு நம்ம தப்பு செய்யறவர்களா இருக்கிறோமா இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ளான அந்த ஜீவனை விசுவாசோட பெற்றுறோம், அதுக்கப்புறம் பாவமே செய்யறது இல்லையா? அந்த திரைக்குள்ள போறாங்க, கிறிஸ்துக்குள்ளான ஜீவனை பெற்றதான் திரைக்குள்ள போறது விசுவாசிச்சு. அப்படி போன பிறகு ஏதாச்சும் பாவம் செய்யறோமா இல்லையான்னு கேட்கிறேன். செய்யறோமா இல்லைங்களா? அப்ப செய்யறோம்னாக்க நம்ம நம்ம அப்ப என்ன சுவாபத்துல எந்த மனுஷன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய மனுஷன். எது? பாவம், அவனை போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. சாத்தான் ஒரு ஆளு, அவன் ஒண்ணுமே இல்ல. சாத்தான பிரச்சனைக்கே இருக்காதீங்க. பாவம் செய்யறதெல்லாம் நம்ம யாரு தலைமையில வைக்க வேண்டியது? இந்த அதாவது ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு கேட்டார், ஏன்டா பழத்தை சாப்பிட்டேன்னு கேட்டா, நீங்க எனக்கு கொடுத்த மனை அப்பனா அப்ப என்ன அர்த்தம்? சாக்கு போக்கு. யார சாக்கு போக்கு சொல்லிட்டாப்ல தெரியுங்களா? இந்த மனைவி அப்படின்னாங்க, நீங்க கொடுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்தன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அப்ப யார குற்றப்படுத்துறீங்க? புரியுதா இல்லைங்களா? அதனால சாத்தான் இல்ல, உன் புத்தி எங்க போச்சு? அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டுதான் பாவத்துக்குள்ள போறான். யாக்கோபு 1 அதிகாரம் 12, 13, 14 வசனம் கிளியரா சொல்லுது. நீங்க அவனை போய் பம்புக்கு இழுக்க கூடாது. நம்ம 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 சுய கட்டுப்பாடு இல்லாம சுய இச்சையின் மேல் ஒரு வேணா அந்த வசனத்தை படிச்சுங்க. யாக்கோபு 1:12-13, 1:12-13-14. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளைந்த பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, அந்த ஜீவனுக்கான நித்திய கிரீடத்தை. அப்ப சோதனைக்குரிய ஒரு விஷயத்துல மாமிசத்துல பலவீனங்கள்லாம் இருக்கதான் செய்யும், விழதான் செய்வோம். ஆனா விழுகிறது சாத்தானாலும் தயவு செய்து இனிமே யாரும் சொல்லக்கூடாதுங்க. விழுகிறதெல்லாம் யாரால தெரியுங்களா? படிக்க. இப்ப இவங்க நீங்க கொடுத்த மனைவி தான் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க கொடுத்த கணவர் தான் சொல்லக்கூடாது, நீங்க கொடுத்த பிள்ளைன்னு தான் சொல்லக்கூடாது. சோதிக்கப்படுகிறவன் அவனவன் தன் தன் சுய இச்சையினால். படிக்க, திரும்ப படிங்க. இப்ப பாருங்க, இப்ப இருக்குங்க அந்த பாவம். அவன் டம்மி பீஸ கூப்பிட்டு வச்சு ஏங்க அவன் புளிக்கிறீங்க? அவன் எதுவுமே பண்றது இல்லைங்க. அவன் அவன் முடிஞ்சு போச்சு, இவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் ஒதுங்கிட்டான். சரிங்களா? நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சரிங்களா? அதனால அவனை இனிமே இழுக்க கூடாது. பண்ற பிரச்சனை எல்லாம் பழைய மனுஷன். கிறிஸ்துக்குள்ள ஜீவனை பெற்ற பிறகு சாத்தான எங்க இருந்துங்க அவன் தான் நம்மள்கிட்ட வருவானா? அவன் பழக்கி வச்சிருக்கிறான், அதுல நம்ம அந்த இச்சையில விழுகிறோம். அவன் பழக்கி வச்சிருக்கான், இல்லைன்னு சொல்லல. அவன் வந்து அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்மளுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அந்த பழகி போன விஷயத்துல நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் அந்த ஒரு பாவங்களுக்குள்ளாக போகிறோம். சரிங்களா?
தயவு செய்து என்ன சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை விசுவாசிச்ச பிறகு, ஜீவனை பெற்ற பிறகு அந்த சாத்தான் வந்து பண்ண வச்சுட்டான்னு சொன்னீங்க. சும்மா இதுதான் சொல்றேன். அதாவது உண்மை அதுதான், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இங்க வந்துருங்க. எங்க நீங்க அப்படி வேணா சொல்லிட்டு போங்க. நீங்க கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஒரு புதிய ஜீவனுக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயாச்சு. பழைய மனுஷன் மறைச்சிட்டான்னு சொல்லும் போது நீங்க தான் கரெக்டா இருந்துக்கணும். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரலாம். அப்ப அவர் தான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுனால அவரை விசுவாசிட்டோம்னா அவர் தான் எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் என்று கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு முற்றிலும் இலவசமாக எது கிடைக்குது? ஜீவன் கிடைக்குது. அது நித்திய ஜீவனாக கிடைக்குது. அது கிறிஸ்து நம்மளுக்காக அந்த சிலுவையில கொடுத்ததை அவர் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதை கொடுக்க சொல்லவர் யாருங்க? தேவனுடைய கிருபையான இலவசமான ஃப்ரீ கிஃப்ட். இலவசமான ஃப்ரீ கிஃப்ட் கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய ஜீவன். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்ததனால நித்திய ஜீவன். இதை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஜீவனுக்கு போற வழி அந்த இடுக்கமான வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப இந்த உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாங்கிறது அநேகர் அல்ல, சிலர் மட்டுமே. அதனாலதான் அழைக்கப்பட்டோரோ அநேகர், கண்டுபிடிக்கிறவர்கள் இந்த உலகத்துல, இந்த 2ஆம் உலகத்துல சிலர் மட்டுமே இதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி சிலரா அநேகர் இதுல உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டாலும் எதுக்குள்ள படிக்கலாம். அதையும் அந்த வசனத்தை படிச்சிடலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 22, 23, 24. அப்புறம் அது கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தானா அப்படின்னா, ஆமா, அந்த கிறிஸ்துக்குள்ளான ஜீவன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இதை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்குள்ளாக பிரவேசித்து நம்ம பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை அடையணும். அந்த இலக்கின் முடிவுல யாரை கண்டடையணும்? பிதாவையும் விசுவாசிக்கணும். பிதா எங்க இருக்கிறாருங்க? கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நித்திய ஜீவன் கண்டுபிடிச்சாச்சு. அவர் தான் ஜீவன், அவர் தான் அந்த வழி. அவர் ஃபர்ஸ்ட் அந்த வழியில போயிட்டார். எங்க? பரலோகத்துக்கு. அப்ப அந்த ஜீவனும் அவர் தான். அந்த ஜீவனை வைத்துக்கொண்டு இப்ப நம்ம எங்க போலாம்? இப்ப அந்த வழியில போலாம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போலாம். அவர் எங்க போனாரு? அங்கே போயிடலாம். பிதா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்ப பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதை விசுவாசிக்கிறதுக்குரிய ஒரு இதுல அதுதான் இலக்கு. அப்ப நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டுனா, அங்க பிதா இருக்கிற இடத்துல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து திரும்ப நம்மளை கூட்டிட்டு போறாரு. அப்ப கூட்டிட்டு போறதுக்கு தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்படிங்கும் போது இதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான்ங்கிற போதுதான் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இப்படியாக அந்த பிதாவுக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ள வர்றவங்க சிலர் தானோ? அப்படி ரட்சிக்கப்பட்டு பிதாவை போய் சந்திக்க போறவங்க சிலர் தானா? உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே. ஆனா பிதா கிட்ட போய் சேர்றவங்க சிலர் தானா? இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லப்படுது இல்லையா? ரட்சிப்பு 4 வகை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம் வருகிற மற்ற பாடங்கள்ல எல்லாம். 1, 1,44,000 பேருக்குரிய ரட்சிப்பு, முதற் பேரானவர்களுடைய ரட்சிப்பு. அது அவங்க மட்டும்தான் பிதாவை போய் பார்க்க முடியும். அவங்க மட்டும்தான் பரலோகம் போகக்கூடிய அந்த பிதாவினுடைய சன்னிதானத்துல போய் சிங்காசனத்துல உட்கார்றவங்க. உங்களுக்கு தெரியும், அந்த வசனம்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. ரிப்பீட் பண்ணணுமா? அந்த ரட்சிப்பை பத்தி தான் கேட்கிறார். பிதாவுக்கிடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு, புது சிருஷ்டிக்குரிய அந்த ரட்சிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பை அடையத்தக்க அந்த ஒரு விஷயத்தினுடைய காரியம் தான் சிலர் தானான்னு இவர் கேள்வி கேட்கிறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் முற்பிதாக்களுடைய ரட்சிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திரள் கூட்டம். இந்த இடுக்கமான வாசல் வழியே ஜீவன் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துக்குள்ள விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு தெளிவு இல்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழப்பம் இருக்கு.
பிதாவாகிய தேவன் தான் இவர், இவர் தான் அவர், அவர் தான் இவர். குழப்பம் இருக்கா இல்லையா? இப்ப ரெண்டு பேரை விசுவாசிக்கிறதா ஒருத்தரை விசுவாசிக்கிறதா? இப்ப எல்லா மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் யாரை மட்டும் விசுவாசிக்கிறாங்க? அப்ப பிதாவை எப்ப விசுவாசிக்கிறது? அதனாலதான் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இல்லைன்னா, சாகாமைக்குரிய 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான்? பிதா ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கு. அது யாருக்குன்னே தெரியாம இருக்குது. அதை தான் இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்துல நித்திய ஜீவனுடைய முடிவுல சாகாமைக்குரிய ஒரு ஜீவன் ஒன்று இருக்கு. சாகவே முடியா தன்மைக்குரிய ஜீவன். அதை கொடுக்க போறவர் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதா. இப்ப நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றது நித்திய ஜீவன். இந்த இதே நித்திய ஜீவனை உலக ஜனங்கள் எல்லாருமே பெற்றுக் கொள்வார்கள். பிரேத குழியில் உள்ள அனைவரும். அப்ப ஜீவன் ஆதாமுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும். அது நித்திய ஜீவன் எல்லாருக்குமே கிடைக்கும் நித்திய ஜீவன். அது இப்ப அட்வான்ஸா இப்ப யாருக்கு கிடைச்சிருக்கு? அந்த ரட்சிக்கப்படுகிற அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெந்தகோஸ்தே நாள் முதலாய் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டம் வரை தான் இந்த நித்திய ஜீவனை இப்ப கண்டுபிடிச்சு, அந்த கண்டுபிடிச்ச நித்திய ஜீவனை இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம சாகரத்துக்குள்ள. ஏன்னா இந்த நித்திய ஜீவன்ங்கிறதுக்கு மனிதனுக்கு தான் கொடுக்கப்படுது ஒழிஞ்சு உயிர்த்தெழுந்து இன்னொரு சரீரத்துல போவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆவிக்குரிய சரீரம், அதுல போறவங்க சாகாமைக்குரிய ஜீவன்ல போவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஜீவனை கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் தான் கொடுக்க போறா? நித்திய ஜீவன் தான் கிறிஸ்து. நல்லா கவனிங்க. நித்திய ஜீவன் தான் கிறிஸ்து கொடுக்கிறார். அது மனுஷீக ஜீவனுக்கான ஒரு தன்மை. நல்லா கவனிச்சுங்க. நித்திய ஜீவன் என்பது மனுஷீக தன்மை. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் இருந்துச்சுல, அதே ஜீவனை கிறிஸ்து வந்து பூமியில மனுஷனாக மறிச்சு மனுஷனுக்குரிய ஜீவனை தான் கொடுத்தார். தேவனுக்குரிய ஜீவனையா கொடுத்தாரு. புரியுதா புரியலீங்களா? அப்ப அவர் கொடுத்தது எதனா மனுஷீக நித்திய ஜீவனை. இத பூமியில திரும்ப மாமிசத்துல மனிதனாக பரிபூரண உடல்ல வந்து வாழலாம். அந்த வாய்ப்பு தான் நம்ம விசுவாசிக்கும் போதே இந்த நித்திய ஜீவனை நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டார். அதனாலதான் ரெண்டுமே இருக்குது. இப்போ பழைய மனுஷனும் இருக்கிறான், கிறிஸ்துக்குள்ளால விசுவாசித்த புதிய மனுஷனும் இருக்கிறான். இப்ப புதிய மனுஷனுக்கான அந்த நித்திய ஜீவன் யாருக்கிட்ட இருந்து பெற்றது? நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெற்றது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெற்ற அந்த நித்திய ஜீவனை இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாகரத்துக்குள்ள முற்றிலும் அப்படியே பலி செலுத்து. ஆண்டவர் மனுஷனாக வாழ்ந்த அந்த ஜீவனை அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? மனுஷனா வாழ்ந்தார் இல்லையா? அவர் அந்த மனுஷனா வாழ்ந்த அந்த ஜீவனை அவர் என்ன பண்ணார்? பலியாக ஒப்பு கொடுத்து பிதாக்கிட்ட கொடுத்துட்டார். பிதாக்கிட்ட கொடுத்துட்டார். அது யாருக்காக கொடுத்தாருன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும். நீங்க படிச்சீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. ஒவ்வொருவருக்காகவும், இந்த உலகத்தில் உள்ள ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த பாருங்க, தேவ தூதரிலும் சற்று சிறியவரா மனிதனாய் வந்தார் இல்லையா? அது சொல்லப்படுது. மனிதராக்கப்பட்டிருந்த மரணத்துல அந்த ஜீவனை கொடுத்ததுனால அவர் எந்திரிச்சது, அவர் எழுப்பினது யாரு? பிதாவாகிய தேவன் தான். ஆவிக்குரிய சரீரத்துல வர்றதுக்கு பிதாவாகிய தேவன் தன்னில் தான் ஜீவன் உள்ளது போல குமாரனுக்கும் அதே ஜீவன் உள்ளவர்களாய் அந்த சாகாமைக்குரிய ஜீவன்ல எழுப்பினார். நல்லா புரிஞ்சுக்கணும். நித்திய ஜீவன்ல ஆண்டவரை எழுப்பல. நல்லா கவனிங்க. ஆண்டவரை மனுஷனா எழுப்பினாரா? திவ்ய தன்மையில ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாரா? அப்ப ஆவியில் மாமிசத்தில் மரித்து தேவ தன்மையில் உயிர்ப்பிக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஜீவனை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதா தான் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினது. நீங்க ஒரு வசனம் கூட படிக்கலாம். எபிரேயர் 5:7 படிங்க. யாரு? பிதாவா? படிங்க.
ஓகே, அப்ப இதுதான் என்னன்னு புரியுதுங்களா? அவரை ரட்சிக்க வல்ல பிதாவின் இடத்துல என்ன பண்ணாரா? என்னை எழுப்புறதுக்கு நீங்க தான் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் கொடுத்த ஜீவன் நித்திய ஜீவன். என்ன ஜீவன் அது? மனுஷீக ஜீவனை தான் யார்கிட்ட கொடுத்தாருங்க? பிதா கிட்ட கொடுத்தாரு. அப்ப அந்த பிதா கிட்ட கொடுத்த நித்திய ஜீவனாகி மனுஷீக ஜீவன்ல எழுந்துச்சார் அவரு? இல்ல, சாகாமைக்குரிய ஆவிக்குரிய சரீரத்துல தான் எழுந்தாரு. அப்படிங்கும் போது தேவன் கொடுத்த சாகாமைக்குரிய ஜீவன், அது அந்த அதே சாகாமைக்குரிய ஜீவனை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள போறா? பாருங்க, புரிஞ்சிச்சா? அந்த 1,44,000 பேர் அதே சாகாமைக்குரிய ஜீவனை பெறணும்னா இப்ப நம்ம எந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள? இப்ப 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 நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். புரியுதுங்களா? அவரை விசுவாசிக்கிறதுனால பழைய மனுஷனுக்குரிய ஆதாமுக்குள்ள நம்மளுடைய பாவங்களுக்குள்ளான ஒரு முடிவுக்கு கிறிஸ்துக்குள்ளான விசுவாசிக்கிறதுனால எந்த ஜீவன் வந்துருச்சுங்க? நித்திய ஜீவன், புதிதான ஒரு ஜீவன் வந்துருது. இந்த ஜீவன் எந்த நிலைமைக்குரிய ஜீவன்? எந்த நிலைமைக்குரிய ஜீவன்? நித்திய ஜீவன் கிறிஸ்து கொடுத்தது எந்த நிலைமைக்குரியது? அதாவது பரலோகத்துக்குரிய ஜீவனா மனுஷீக ஜீவனா? கிறிஸ்து கொடுத்தது கிறிஸ்து கொடுத்தது மனுஷீக ஜீவன். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, தெளிவடைஞ்சீங்கன்னா இதனுடைய மகத்துவம் உள்ள ரகசியத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கிறிஸ்து கொடுத்தது மனுஷீக பரிபூரண மனுஷீக ஜீவன். அந்த ஜீவனை தான் விசுவாசிக்கும் போது தேவன் நம்மளுக்கு கொடுத்துறாரு. அப்ப பழைய மனுஷனுடைய ஜீவன் தான் இருக்குது, ஆனா புதிய மனுஷனுடைய கிறிஸ்துக்குள்ளான அந்த புதிய ஜீவன் நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவனை தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? கிறிஸ்து மனுஷனா இருக்கும் போது அதை அப்படியே பலி செலுத்திட்டு என்ன ஜீவனை பெற்றுக்கொண்டு எழுந்தாரு? சாகாமைக்குரிய ஜீவனோட எழுந்தாரு இல்லையா? எழுந்தாரா இல்லையா? பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட படிச்சிருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23-24. அவரை மரணத்திலிருந்து அவரை எழுப்புனது யாருங்க? அப்படி எழுப்பும் போது அவருக்கு கொடுத்த ஜீவன் என்ன ஜீவன்? நித்திய ஜீவனா? மனுஷீக நித்திய ஜீவனா? புரியுதுங்களா? இப்ப அதே ஜீவனை தான் இப்ப நம்ம பெறணும்னா இப்ப ஆண்டவர் வச்சிருந்த அந்த ஜீவனை இப்ப நம்ம எப்ப பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசிக்கும் போதே பெற்றுக்கிறோமா? அப்படி விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிற இந்த நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச நித்திய ஜீவனை கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்து அவரை மாதிரியே அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம பலியா செலுத்திட்டோம்னா, பலியா அவரை மாதிரியே பலியா செலுத்திட்டோம்னா சாகரத்துக்குள்ள எந்த ஜீவன்ல இப்ப எந்திரிச்சிடலாம்? இந்த அழியாமைக்குரிய ஜீவன்ல எந்திரிக்கும் போதுதான் அந்த அழியாமைக்குரிய ஜீவனோடு யாரை விசுவாசிக்கிற வேண்டிய ஒரு காரியம் இருக்கு? சாகாமைக்குரிய ஒரு ஜீவனை கொடுக்கிறவர் மேலையும் நம்ம விசுவாசிக்க வேண்டியது. புரியுதுங்களா? அப்ப இந்த 1,44,000 பேருக்கு தாங்க பிதாவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா இந்த உலக ஜனங்களை எல்லாரும் யாரதான் விசுவாசிச்சாகணும்? ஜீவன் அடையணும்னா இந்த உலக ஜனங்கள் முற்பிதாக்கள் ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் ஆபிரகாம் எல்லாரும் யாரதான் விசுவாசிச்சாகணும்? மனுஷீக ஜீவனுக்கு யாரதான் விசுவாசிக்காங்க? புரியுங்க? அப்ப அவரை விசுவாசித்தால் அவர் என்ன ஜீவனை கொடுக்க போறாரு? இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்ப அட்வான்ஸா இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்மள்ட்ட என்னத்தை கொடுத்துட்டாரு? நித்திய ஜீவன். இப்ப படிங்க ரோமர் 2:7. பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும்னா எதன்படி நற்கிரியைகளை செய்யணும்? சத்தியத்தின்படி. அதான் புரிஞ்சிருக்கீங்களா? அப்ப நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னாரு. அதுல நற்கிரியைங்கிறது எதன்படி செய்யணும்? சத்தியத்தின்படி செய்யணும். அப்ப அவரே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னா அந்த சத்தியத்தின்படி நற்கிரியை செய்யணும். அப்படி நற்கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த சத்தியத்தின்படி இப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நித்திய ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை பெற்றும் கொண்டோம். விசுவாசிச்சோம்னாலே என்ன பண்ணிடலாம்? பெற்றுக்கொள்ளலாம். பெற்றும் கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொண்ட நாம எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? எதை தேடிக்கிட்டு இருக்கோம்?
கணத்தையும் கணம் ஆலியாமை. இது மூணு யார் கொடுக்கிறது? இது மூணையும் பிதாவாகிய தேவன் இப்ப யாருக்கு கொடுத்துட்டாரு? கணம், மகிமை, சாகாமைக்குரிய ஜீவன்ல எழுப்பி எங்க கொண்டு போயிட்டாரு? பிதாவினுடைய வலது பாரசத்துல உட்கார வச்சுட்டாரா? உட்கார வச்சுட்டாரா? இந்த கணத்தையும் கொடுத்துட்டாரு பிதா, மகிமையும் கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாரு? சாகாமையும் கொடுத்துட்டாரு. இதோ மரித்தேன், சதா காலத்திலும் உயிரோட இருக்கிறேன். ஒருவராய் சாகாமை உள்ளவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். ஆனால் செத்து சாகாமைக்குள்ள போயிருக்கிறவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அப்ப மரித்ததுல இருந்து எழுப்பின போது பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன ஜீவன் கொடுத்துட்டாரு? சாகாமைக்குரிய ஜீவனை கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த கனமகிமை சாகாமைய எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தம்மை நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். பாருங்க, உன்னதமானவருடைய வலது பாரசத்திலே, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே போய் என்ன பண்ணிருக்காருங்க? நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல இதே மாதிரி இதே உலகத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய சிங்காசனத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப இந்த உயர்த்தினவர் யாருங்க? இன்னொரு வசனத்துல கூட படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பக்கம் 271. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. தொடர்ந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாளிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாம் பாருங்க, இப்படி தன்னையே இந்த அளவுக்கு மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்கும் மேலான அவரை இயேசுவின் நாமத்தில் வானம் பூதலத்தில் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும். பாருங்க, வானத்தில் உள்ள தேவ தூதர்கள், பிரதான தூதர்கள், பூமியில உயிரோட இருக்கிற ஜனங்கள், பூமிக்கு கீழே செத்தவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? யாருக்கு முன்னாடி முழங்கால் போடணும்னு சொல்லிட்டாரு இப்ப தேவன்? யார் சொல்லிட்டாரு? பிதாவாகிய தேவன். யாரை உயர்த்தி எப்படி வச்சுட்டாரு? இப்படி சிங்கள மரித்து உயிர்த்த பிறகு அந்த நிலைமைக்கு உயர்த்திட்டார். புரியுதுங்களா? வானோர், பூமியில உள்ள, பூமி கீழே உள்ளவங்க அத்தனை பேருமே முண்டி குட்டி போடணும். இப்ப யாருக்கு முன்னாடி? படிக்க தொடர்ந்து. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா எல்லாரும் கிறிஸ்துவ என்னன்னு சொல்லணுமா? கர்த்தர்னு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப புரியுதுங்களா? அவர் மரித்து எந்திரிச்சது எந்த ஜீவன்லன்னு புரியுதா? அழியாமைக்குரிய. அததான் ரோமர் 2:7 படிச்சோம். சோர்ந்து போகாமல் சத்தியத்தின்படி நற்கிரிகளை செஞ்சா இப்ப நம்மளுக்கு தேவன் எதை கொடுத்துடுறாருன்னா நித்திய ஜீவனை கொடுத்துடுறாரு. இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்து மாதிரியே பலி செலுத்திட்டீங்கன்னா, பலி செலுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம்? கணம், கணம், மகிமை, சாகாமை மூணையும் இப்ப நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோம். கண்டடிச்சிட்டோமா? சாகாமைங்கிற ஜீவனை அடைஞ்சிட்டோமான்னு நான் கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எதை கொடுத்துட்டாரு? எதை கொடுத்துட்டாரு? இப்ப அந்த வசனத்தை படிங்க, இப்ப புரியும். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாத்தீங்களா? இப்ப சாகாமைக்குரிய ஜீவன் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளான நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனாலதான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோன்னு கேட்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறவர்களே, இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்துக்குள்ளா கண்டுபிடிக்கிறவர்களே யார் தான்? சிலர் தான். அப்படிங்கிறப்ப அதை உட்பிரவேசிக்கிறவங்க எத்தனை பேர் பாருங்க அந்த வசனத்துல. லூக்கா 13, 23, 24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா என்று கேட்டார். அதற்கு அவர், இடுக்கமான வாசல்களால் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
பாருங்க, நல்லா கவனிங்க. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க. இதே மத்தேயு 7:13 என்ன பார்த்தோம்? 13, 14 அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னு பார்த்தோம். அதனாலதான் இவர் கேள்வி, அந்த கேட்ட நபர் கேள்வியை ரொம்ப தெளிவாக கேட்டாப்ல. அப்பனா பிதாவுக்குள்ளான அந்த சாகாமைக்குரிய ஜீவனை அடைகிற அந்த ரட்சிப்பை அடைகிறவர்கள் சிலர் தானோ அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் எங்க போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க? சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உட்பிரவேசிக்கு நாங்க பரலோகம் போறோம், பரலோகம் போறோம், பரலோகத்துக்கு போய் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு பிதா கிட்ட CD வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தானே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவனுக்கிட்ட இருந்து வாங்கினாங்களாம். பிதா கிறிஸ்துவ கொடுத்து நேரடியா பேசிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப இத இவங்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குன்னு கேட்டாங்க, எந்த கேள்விக்காச்சும் பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு ஆழமான விஷயம். இந்த ஜீவனை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குமா அவங்களால? நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு, சாகாமைக்குரிய ஜீவன் ஒண்ணு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அந்த ஜீவனை, நித்திய ஜீவன்? அந்த ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அதை விசுவாசிச்சீங்கனாலே என்ன ஆச்சுங்க? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னு பாக்குறோம். இலவசமா கொடுத்துட்டேங்கிறார். புரியுதா புரியலீங்களா? அப்ப அதை கண்டுபிடிச்சு நம்ம பெற்றுக்கொண்டதை தான் இங்க சொல்ற. அதை உட்பிரவேசிக்கிறவர்கள் படிங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் உட்பிரவேசிக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை உள்ளே பிரவேசிக்க முடியாது. காரணம், கிறிஸ்துக்குள்ளான இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நிறைய பேர் கண்டுபிடிக்கவே இல்லை. நல்லா புரியுதுங்களா? நித்திய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குங்கிறதே நிறைய பேர் கண்டுபிடிக்கலங்க. இதை கண்டுபிடிச்சாதான் விசுவாசிச்சு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த திரைக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப நீங்க உட்பிரவேசிக்க அநேகர் பிரயாசப்பட்டாலும் ஏன்னா அதை கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ளான நித்திய ஜீவனை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ உலக ஜனங்கள் தான் யோசிச்சு பாருங்க. உலக ஜனங்கள் தான் அறவே இல்லை. ஓகேங்களா? அப்ப அதை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சவொடனே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சதுனால இப்ப நம்மளுக்கு எதை கொடுத்துட்டா இருப்ப? நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. இப்ப நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சு பிரவேசிக்கிறவங்களை குறித்த காரியங்களை என்ன சொல்றாரு படிங்க. அதுல படி, கண்டினியூ பண்ணு. ஏன் அறியேன்னு சொல்லுவாரு? ஏன்னா சிருஷ்டிகரை அவங்க நினைக்கிறதுக்கு அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளான இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், அதை கண்டுபிடிச்சு அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வதற்குமே இன்னும் தெளிவில்லை இந்த கிறிஸ்தவத்துல. ஆனா இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் நித்திய ஜீவனை அட்வான்ஸா கொடுத்துறாரு. இதான் ரோமர் 2:7 கிளியரா படிச்சிட்டோம். சோர்ந்து போகாமல் சத்தியத்தின்படி நற்கிரியைகளை செய்கிறவர்கள் கனமகிமை சாகாமையை தேடுவாங்க. காரணம், அவர்களுக்கு என்னத்தை கொடுத்துறாராம்? என்னத்தை கொடுத்துறாராம் அட்வான்ஸா? அந்த வசனம் அப்படித்தானே முடியுது. படிங்க இப்ப. அப்ப நித்திய ஜீவன் யார்கிட்ட பெற்றுக் கொள்கிறோம் நாம? அதுதான் ரோமர் 6:23 பார்த்தோம். யோவான் 3:16 படிச்சோம். நிறைய வசனம் இருக்குங்க. கிறிஸ்துக்குள்ளாக நித்திய ஜீவன் அப்படிங்கிற மாமிசீக மனுஷீக ஜீவனுக்குரிய அந்த நித்திய ஜீவனை சொல்லப்படுது. அந்த நித்திய ஜீவனை பெற்ற நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ரோமர் 12:1. இப்ப இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற அந்த நித்திய ஜீவனை இப்ப நம்ம என்ன பண்ணணும் படி. பாருங்க, பரிசுத்தமான ஜீவனுள்ள பலி. இப்ப ஜீவனுள்ள பலினா என்ன ஜீவன்? இது கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற அந்த ஜீவனை பலியா செலுத்தணும். ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பலியா செலுத்தணும்னா, அதனாலதாங்க கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக செத்த ஆபேல்ல இருந்து ஆபிரகாம்ல இருந்து தாவீதுல இருந்து யோவான் ஸ்நானகன் வரையும் இந்த ரோமர் 12:1 பலியை செலுத்த முடியவில்லை. ஏன்னா கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுதான் இந்த பலியை செலுத்த முடியும். இந்த ரோமர் 12:1 படி ஜீவ பலியாகிய பரிசுத்த பலியை செலுத்த முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, ஆவிக்குரிய கூட்டமாக உள்ள பிரவேசிக்க முடியும்.
அந்த திரை நமக்கு மட்டும்தான் கிழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த முற்பிதாக்கள்லாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி யார் கிறிஸ்து மரிக்கல, பலியாகல, அந்த திரை கிழிக்கப்படல. புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சது நம்ம, அதை கண்டுபிடிச்சு விசுவாசிச்சது நம்ம. அதனால தேவன் என்ன பண்ணிட்டார்? இந்த நித்திய ஜீவனை கிறிஸ்துக்குள்ளாக கொடுத்து விட்டுட்டார். அதனால விசுவாசனால நித்திய ஜீவனை கொடுத்ததுனால இப்ப யார இப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்? இப்ப இன்னொரு ஜீவனை பெறுவதற்கு, என்ன ஜீவன் பெறுவதற்கு? புரியுதுங்களா? இப்ப கிறிஸ்துவை விசுவாசிச்சதுனால நித்திய ஜீவன், பிதாவை விசுவாசிப்பதனால் சாகாமைக்குரிய ஜீவன். இததான் கிறிஸ்துவனுடைய மரணத்துல 2 ஜீவனை தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்க்க முடியும். 1 தீமோத்தின்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும், 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 9-10. நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாருங்க, இந்த பரிசுத்த அழைப்புக்கான ரட்சிப்பு, பரலோக அழைப்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு தான்? அப்ப அதுதான் இங்க சொல்றாரு, நம்ம கிரியையின்படி ரட்சிக்காமல், ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானன் வரை கிரியையின்படியும் அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அந்த ரட்சிப்பு பூமிக்குரிய ரட்சிப்பு, பரலோகத்துக்குரிய ரட்சிப்பு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுறது பரம அழைப்பாகிய பரிசுத்த அழைப்பு தானே போட்டிருக்கு, ஹோலி காலி, பரிசுத்த அழைப்பு. இது எங்க உள்ள பரிசுத்த அழைப்பு? எந்த பங்குக்குரிய பரிசுத்த அழைப்பு தெரியுமா? யார் அழைச்சிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, யார் நம்மளே அழைச்சிருக்கிறார்? தேவனா கிறிஸ்துவா? எங்க அழைச்சிருக்கிறார்? பரலோகத்துக்கு. சரிங்களா? அப்ப அந்த பரலோக அழைப்பு, அந்த ஒரே அழைப்பு 144,000 பேருக்கான ஒரு வாய்ப்பு தான். அந்த அழைப்புக்குரியான வாய்ப்பை சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுதான், தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. அதாவது முதலாம் வருகையிலே வந்து மனுஷனா பிரசன்னமாய் இருந்தார் இல்லையா? 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார் இல்லையா? 33 வயசுல செத்தார் இல்லையா? அதான் அவர் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பாருங்க, அவர் மாமிசத்துல வந்து மரிச்சதுனாலதான் இந்த பரிசுத்த அழைப்பு அப்படிங்கிற கிருபைக்குரிய ஒரு அழைப்பு வெளிப்பட்டுச்சான். அவர் வராம இருந்திருந்தா, புரியுதுங்களா? அதனாலதான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பே இல்லை, பரலோக வாய்ப்பு இல்ல. அவங்க எல்லாம் பூமிக்குரிய ரட்சிப்பு தான் அடைவாங்க. பூமியிலே முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கள் பூமியில பிரபுக்களா இருப்பாங்கன்னு தான் வசனம் இருக்குது. ஆனா பரலோகத்திலே கிறிஸ்துவின் சிங்காசனத்துல போய் அமர போறவர்கள் யாரு தான்? இந்த பரிசுத்த அழைப்புக்குரிய, ஒரே அழைப்புக்குரிய பரலோக அழைப்பு. இது வந்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கூட பரலோக பரம அழைப்பின் இல்ல பரம அழைப்பின் பங்காளிகள். நம்முடைய பங்களை பூமியில இல்ல, எங்க இருக்குங்க? பரலோக அழைப்பின், பரம அழைப்பின் பங்கு. அதாவது பங்குனா புரியுதுங்களா? பார்ட்டேக்கர் ஆஃப் ஹெவன்லி திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல படிங்க. 3 பரலோக அழைப்புக்கு பங்கு. அப்படின்னா பரலோக அழைப்புல என்ன பங்கு இருக்கு? 144,000 பங்கு இருக்கு. அது யாருடைய பங்கு தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய பங்கை கிறிஸ்துவுக்கும் அந்த சபைக்கும் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அந்த பங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை பத்தி பேசப்படுது. அதே மாதிரி நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 நினைக்கிறேன், படிங்க. 17-18 தான். சுதந்திரம்னா பங்கு, தேவனுடைய பங்கு. சரிங்களா? படிங்க. கிறிஸ்துவுக்கு உடன் பங்கு. கிறிஸ்துவுக்கு என்னென்ன பங்கு போட்டு கொடுக்கிறாரோ அந்த பங்கெல்லாம் இப்ப யாருக்கு இருக்குது? அப்ப கிறிஸ்துவுக்கு எதை கொடுத்திருக்கிறாரு பிதா? கன மகிமை சாகாமைன்னு ஒரு பங்கு கொடுத்திருக்காருல்ல, அதே உடன் பங்கு இருக்கிற நம்மளுக்கு. படிங்க. கிறிஸ்துவுடனே கூட அதே கனமகிமை சாகாமையில மகிமை பெறும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அந்த பங்கு கிடைக்கும். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரோடு பாடுபட்டால் அவரோடு மகிமை அடைவோம். அவரோடு பாடுபட்டால் அந்த சாகாமைக்குரிய இந்த நித்திய ஜீவனை பெற்று அதை பலி செலுத்தி ரோமர் 12:1 படி செலுத்திட்டோம்னா எங்க போய் சேர்ந்துருவோம்?
அந்த பங்கை அடைஞ்சிரும். அததான் 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல படிக்கும் போது, அவர் பிரசன்னம் 1ஆம் வருகையில பிரசன்னமானதுனாலே இந்த பரிசுத்த அழைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பரலோக அழைப்பின் பங்கு. அதை பத்தி சொல்லும் போது 2 ஜீவனை வச்சிருக்கிறார் அவருடைய காரியத்துல. படிங்க. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியிடமாக்கினார். 2 ஜீவன் வச்சிருக்கிறார். ஒன்னு ஜீவன், இன்னொன்னு அழியாமைக்குரிய ஜீவன். இந்த ஜீவன்னா என்ன, அழியாமை அல்லது சாகாமைக்குரிய ஜீவன்னா என்ன? இப்ப நீங்க தான் சொல்லணும். பாடம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான முதல் பாகம் பாடம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவன் ஒரு ஜீவன் இருக்கா, 2 வகையான ஜீவனை சுவிசேஷத்துல சத்தியத்துக்குள்ள வச்சிருக்கிறாரா? ஒன்னு கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்துல உண்டான ஜீவன். அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அதை கண்டுபிடிச்சு விசுவாசிட்டோம்னா, விசுவாச மாத்திரத்துல இலவசமா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துறாரு. இது ரோமர் 6:23 படிச்சிடறோம், யோவான் 3:16 படிச்சிடறோம். அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன், விசுவாசிட்டா நித்திய ஜீவன் அவனுக்கு அப்படின்ட்டார். ஆனா அந்த நித்திய ஜீவனை பெற்றனா ரோமர் 12:1 படி பலி செலுத்தினோம்னா அதே சுவிசேஷத்துல இந்த சத்தியத்துக்குள்ள இந்த சத்தியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். எதை? சாகாமையை தேடிக்கிட்டு, கனமகிமை சாகாமையை எதுல தேடிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த சத்தியத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம், அந்த சுவிசேஷத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்துல தான் அவர் வச்சிருக்கிறாரா, அந்த வழி சத்தியத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறார். அந்த வழி சத்தியத்துக்குள்ளாக நித்திய ஜீவன் மட்டுமல்ல, பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சாகாமைக்குரிய ஜீவனையும் வச்சிருக்கிறார். அப்ப 2 ஜீவன் இருக்குங்களா கிறிஸ்துவனுடைய மரணத்துல? ஒன்னு நித்திய ஜீவன், அது மாமிசீக மனுஷன் அத்தனை பேருக்கும் கொடுத்து போறார். இதை அட்வான்ஸா இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டாரு? கண்டுபிடிச்ச நமக்கு, விசுவாசிச்ச நமக்கு. சரிங்களா? அதை விசுவாசிச்சு கண்டுபிடிச்ச நம்ம இப்ப அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணிடணும் தெரியுங்களா? பலி செலுத்துறது. ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? பாடம் முடிச்சிடுறது. நம்மளுக்கு மட்டும், இந்த விசுவாசிச்ச நம்மளுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ். எப்படி தெரிஞ்சாரு? தேவன் ரொம்ப தந்திரமா இதுல வேலை பார்த்திருக்கிறார். எப்படின்னு கேளுங்க. இந்த கிறிஸ்துவை விசுவாசித்து கண்டுபிடிச்சு அதை நித்திய ஜீவனுக்குரிய அந்த விசுவாச காரியத்துல அதை கண்டுபிடிச்சு, கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுபிடிச்சு அதை விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக எதை கொடுத்துறாரு? அந்த புதிய ஜீவனை, கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவனை நம்மள்கிட்ட கொடுத்துறாரு. இந்த புதிய ஜீவனை தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும்னா சாகாமை, ஒழுங்கா பலி செலுத்தலைன்னா திரள் கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க. ஒழுங்கா பலி செலுத்தலைன்னா திரள் கூட்டம். அப்ப நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். நம்ம இந்த கிறிஸ்து கொடுத்த நித்திய ஜீவனை பலி செலுத்துறோமா, இல்ல அப்படியே பயன்படுத்தாம குழி தோண்டி, நீர் எப்படி கேள்வி கேட்பா தெரியும், அதனாலதான் தோண்டி புதைச்சு வச்சோம்னாக்கி எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். அதான். அப்ப அது மாதிரி அல்ல. நம்ம அதை என்ன பண்ணணும்? அறுவடையாளர்களும் விதைப்பவர்களும் சேர்ந்து என்ன பண்ணணுங்க? சந்தோஷப்பட்டு அதை எதற்குரியதா மாத்தணும், அதை நித்திய ஜீவனுக்குரிய ஆதாய தொழிலாக மாத்தணும். சரிங்களா? ஆதாய தொழில்னா என்னது? ஆதாய தொழில்னா இது தொழில் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. அதாவது இதனுடைய பயன்பாட்டை, பயனுள்ள அந்த ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல அந்த சாகாமைக்குரிய ஆதாயத்தை அடையணும் அப்படிங்கிறதா விஷயம். சரிங்களா? அப்படிங்கும் போது இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள விசுவாசத்தினால நித்திய ஜீவன் கொடுத்தார். ஆனா பழைய மனுஷன் செத்துட்டானா? இல்ல. அப்ப என்ன தேவன் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இதை பின்னாடி ரொம்ப ஆழமா சிந்திக்கலாம். நம்ம இந்த விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்ற பிறகு நல்லது செய்யற கணக்கெல்லாம் புது மனுஷன் கணக்குல வச்சிருவாரு, கெட்டது செய்யறதெல்லாம் பழைய மனுஷன் கணக்குல வச்சிருவாரு. அவருக்கு ஈஸியா போச்சு பாருங்க. நல்லது செய்யற கணக்கெல்லாம் புது மனுஷன் கணக்கு, கெட்டது செய்யறதெல்லாம் பழைய மனுஷன் கணக்கு. அதனால பழைய மனுஷனை நம்முடைய மரணத்தோட கொண்டு போய் புதைச்சிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? புது மனுஷனை பலி செலுத்திடுவோம்ல, நல்லது செய்யறதெல்லாம் பலி, அத பலியா அங்கீகரிச்சுட்டு அப்படியே அந்த புதிய மனுஷனுக்குரிய பலியை அவரை ஏற்றுக்கொண்டு எந்த ஜீவனை கொடுத்துட போறாரு நம்மளுக்கு? இல்ல, மரிக்கும் போது சாகாமைக்குரிய சரீரத்திற்குரிய ஆவிக்குரிய சரீரத்துல சாகாமைக்குரிய ஜீவனை கொடுத்துட போறாரு. புரியுதுங்களா? இது தேவன் அற்புதமா பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆக இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் கிறிஸ்து பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை. இதை நம்ம டெவலப் பண்ணோம்னா எதை கண்டுபிடிச்சிடலாம்? சாகாமைக்குரிய ஜீவனை கண்டுபிடிச்சு தேடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிச்சு அதற்குரிய பயனுள்ள அந்த சாகாமைக்குரிய அந்த இதை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பாருங்க, நீங்கள் உங்கள் ஆவியை அப்படின்னா போட்டிருக்கு. அப்ப நித்திய ஜீவனுக்கான ஒரு பலிகளை இந்த சரீரத்துல தான் செலுத்த முடியும். கிறிஸ்து கொடுத்த இந்த நித்திய ஜீவனுக்கான பலிய இந்த சரீரத்துல தான் செலுத்த முடியும். மரிச்சு உரிச்ச பிறகெல்லாம் பலியெல்லாம் இல்ல. பலி செலுத்துறதெல்லாம் எதுலதான்? இதே சரீரத்துலதான். அப்ப பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்த உங்களுடைய சரீரங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் உள்ளதாகவும் ஜீவ பலி. இப்ப யாரு யோவான் ஸ்நானன் வரையும் செலுத்தினது என்ன பலி தெரியுங்களா? ஆதாமுக்குள்ளான ஜீவ பலி அவங்க செலுத்தினாங்க. ஆதாமுக்குள் பெற்றிருந்த அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அதனாலதான் அது புத்தி உள்ள ஆராதனையாக அல்லது புத்தி உள்ள பலியாக அது அங்கீகரிக்கப்பட்ட பலியாக இல்லை. அது பரலோகத்துக்குரிய பலி அல்ல. ஆனா பரலோகத்துக்குரிய பலி நித்தியத்துக்குரிய ஒரு பலியா இருக்கணும். அதுக்குதான் கிறிஸ்து கொடுத்த ஜீவனால நீங்க செய்யறது பரிசுத்தமும் என்ன பலியாவும் இருக்கணும்? அது ஜீவனுள்ள. அப்ப ஜீவனுள்ள பலினா என்ன ஜீவன் இது? யார்கிட்ட பெற்றது? எப்ப பெற்றீங்க? மரணத்துல அவர் கொடுத்த அந்த அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால இலவசமாய் பெற்றது. புரியுதுங்களா? அந்த நித்திய ஜீவனை பலியா செலுத்தினீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. இதுதான் தெய்வீக புத்தி உள்ள ஆராதனை. இவ்வளவு நாள் இந்த வசனத்துக்கு இந்த காலத்துல பார்த்திருக்கிறீங்களா? நம்ம படிச்சிருப்போம் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப தேவனுடைய கிருபையின் நிமித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த இரக்கம் கிருபையின் முன்னிட்டு அப்படின்னா இந்த 1,44,000 பேருக்கு தாங்க இதெல்லாம் புரியும். புரிஞ்சவங்க தான் இந்த ஜீவ பலியாவே செலுத்த முடியும். அப்படி செலுத்துறவங்க தான் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள், இரக்கம் பெற்றவர்கள். அப்படி இரக்கம் பெற்ற 1,44,000 தான் இந்த புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள கன்னியர்கள், புத்தி உள்ளவர்கள் வானத்து நட்சத்திரம் போல ஜொலிப்பார்கள். இதெல்லாம் இந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் இந்த ரோமர் 12:1 பொருந்துமோ ஒழிஞ்சு திரள் கூட்டத்துக்கு கூட பொருந்தாது இந்த 12:1. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம நித்திய ஜீவனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கு மேலான இன்னொரு ஜீவன் இருக்குங்கிறதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசித்தோம்னா அதை பெற்றும் கொள்ளலாம். இப்ப நித்திய ஜீவனை தான் பெற்றிருக்கிறோம். இன்னொருத்தர் மேல விசுவாசம் வைக்கா என்ன ஜீவனும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சாகாமைக்குரிய ஜீவனை பெறுவதற்கு யார் நம்மளை எழுப்பி அந்த ஜீவனை கொடுக்க போறா? தேவன். ஆனா நித்திய ஜீவனை யார் கொடுக்க போறா? அவர் பிரேத புலியில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வந்துருவாங்க. ஆனா நம்ம அது இல்லை. நம்ம இப்பே எந்திரிச்சிட்டோம். புரியுதுங்களா? இததான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தோட இந்த பாடத்தை நிறைய பண்ணலாம். அப்ப கிருபை பெருகுதுங்கிறதுக்காக இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல நம்மளுக்கு ஜீவ பலியா பரிசுத்த பலியாமா செலுத்துவதற்கு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நம்ம பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? கூடாது, கூடாது. படிங்க. ஆதாமுக்குள்ளான அந்த பாவம் நம்மளுடைய பாவம், சுபாவமா நம்ம செய்யற பாவம், அதுக்கெல்லாம் மரித்த நாம் அதனால் அதுல எப்படி பிழைப்போம்? அப்ப அவருடைய மரணத்துல நாமும் போய் அடக்கம் பண்ணப்படுறோம். ஞானஸ்தானங்கிறது என்னது? இது ஒரு அடக்க ஆராதனை. ஆதாமுக்குள்ளாக நான் செத்துட்டேன் அப்படிங்கறத கிறிஸ்துவோட போய் அடக்கம் பண்ணாச்சா? சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. பாருங்க, கிறிஸ்து பிதாவினாலே மகிமை அடைகிற ஒரு ஜீவனோட எழுந்திருச்சிட்டாரு. அது என்ன ஜீவனோட எழுந்திருச்சிட்டாரு? அழியாமைக்குரிய ஜீவன். அது போல இப்ப ஆதாமுக்குள் உள்ள ஜீவன்ல நம்ம ஞானஸ்தானத்துல செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவங்க என்ன ஜீவனோட, அது போல என்ன ஜீவனோட எழுந்திருக்கிறோமா? இந்த புதிதான ஜீவன்கிறது என்ன ஜீவன்? அழியாமையா? ஞானஸ்தானத்துல பெறுறது நித்திய ஜீவன். புரியுதுங்களா? இந்த புதிய ஜீவன்கிறது நித்திய ஜீவன். ஆனா கிறிஸ்து எழுப்பப்பட்டது சாகாமைக்குரிய ஜீவன். அது போல இப்ப நம்ம அட்வான்ஸாவே என்ன ஆயிட்டோமா? புது ஜீவன். ஏன்னா அந்த புது ஜீவன் யார்கிட்ட வாங்கி இருக்கிறோம்? விசுவாசிச்சு
புதிய ஜீவனை யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம்? நித்திய ஜீவனை தான் வாங்கியிருக்கிறோம். அதை தான் நம்ம புதிய ஜீவனை வாங்கியிருக்கிறோம். இந்த புதிய ஜீவனை தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஞானஸ்தானத்துக்குரிய அந்த ஒரு ஜீவியத்துல என்ன பண்ணணும்? பலியாக, ஜீவ பலியாக, பரிசுத்த பலியாக இந்த மாமிசத்தில் நீங்க செலுத்தி முடிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்து போலவே என்ன மகிமையான சரீரத்தில் எழுந்துருவீங்க? ஆவிக்குரிய கனமகிமை சாகாமைக்குரிய சரீரத்துல எழுந்து விடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம ஒரு இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு பாடத்தினுடைய முன்னோட்டமான முதல் பாகம் தான் பார்த்திருக்கிறோம். இதுல நித்திய ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது யாரை விசுவாசிச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த கண்டுபிடிச்ச அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நீங்க என்னதான் பண்ணணும்? எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க என்ன மட்டும் தான் பண்ணா கிடைச்சிடும் உங்களுக்கு. இல்ல அது பெறுவதற்கு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துகிட்ட இருக்கு விசுவாசிக்கணும். அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர்னு விசுவாசிக்கணும். புரியுதுங்களா? விசுவாசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நித்திய ஜீவன் கிடைச்சிடும். அப்ப நித்திய ஜீவன் கிடைச்சது உறுதிப்படுத்துறது தான் ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது புதிய ஜீவனோடு எந்திரிச்சு வர்றதுதான் அந்த ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திரிச்சு வர்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம புதிய ஜீவனோடு நித்திய ஜீவனோடு எந்திரிச்சு வந்ததை தொடர்ந்து பலி செலுத்தினோம்னா கனமகிமை சாகாமைங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொருத்தரை விசுவாசிக்கிறதுனால தான் அதை கண்டுபிடிப்போம். பிதாவின் இடத்துல நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் என்ன ஜீவன்? அழியாமை சாகாமை. அதோட சேர்த்து எதையும் கொடுத்துறாரு? கனம் மகிமை. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நித்திய ஜீவனுக்கான காரியத்துல எப்படியெல்லாம் நம்ம இன்னும் அதை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து அதை ஆதாயப்படுத்திக் கொள்வது, அதை எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணுவது. நம்ம ஆரம்பத்துல பாடத்துல பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல இதுக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும்? 6 மணி நேரம். மிச்சம் இதெல்லாம் என்ன? எதை சுமந்துட்டு வரணும்? சிலுவையை சுமந்துட்டு வரணும். எந்த சிலுவையை? கிறிஸ்து கொடுக்கிற சிலுவையா? உங்கள் சிலுவையா? அவனவன் தன் சிலுவை. அந்த தன் சிலுவையில என்னென்ன இருக்குது? வீடு, இந்த உலகம் எல்லாம், உழைப்பு, நம்முடைய இந்த உலகளாவிய எல்லா பாடுகளும் இருக்கு. அதையும் சுமந்துக்கிட்டு தான் இந்த 6 மணி நேரத்துக்குரிய ஜீவ பலிக்குரிய அந்த நித்திய ஜீவனுக்கான விஷயத்த நீங்க கரெக்டா சிருஷ்டிகரை நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா போதும். இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணி அடைய வேண்டிய மகிமை அடைவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக.